Right. இந்த முறை நாங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸ்ல வந்த கேள்விகளை பார்ப்போம். Right. கேள்விகளை பார்க்கும்போது ஒரு திருப்பி ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பார்த்தோம்டா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு படம் ஒன்று தந்திருக்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் டிராவிங் ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த ஆவண சேகரிப்பு முறையில இருக்கிற விற்பனை ஒப்பந்தம், அதாவது முதல்வருக்கும் பெறுநருக்கும் இடையில் விற்பனை ஒப்பந்தத்திற்கு அமைவாக இந்த ஆவண சேகரிப்பு பொறிமுறை நடைபெறும். இந்த ஆவண சேகரிப்பு பொறிமுறையின் கீழ் பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள் தெரியும். ஆர்டிகல் 3 நாங்கள் பார்த்தோம். பிரின்சிபல் முதல்வர், அனுப்பும் வங்கி ரெமிட்டிங் பேங்க், சேகரிக்கும் வங்கி அல்லது கலெக்டிங் பேங்க், பிரசன்டிங் பேங்க் அல்லது சமர்ப்பிக்கும் வங்கி, இறுதியாக டிராவி பெறுநர். இது இந்த ஆவண சேகரிப்பு நாங்கள் பார்த்தோம். பொதுவாக 2 முறைகள் நடைபெறலாம். ஒன்று டிபி அல்லது டிஏ, டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பேமெண்ட் அல்லது டாக்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் அக்செப்டன்ஸ். 2 முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் ஆவணங்களை பெறும் பொழுது ஆவண சேகரிப்பு முறையின் கீழ் இந்த அம்புக்குறி மூலம் உங்களை வழங்குவது ஒன்று முதல் அனுப்பும் வங்கிக்கு தன்னுடைய ஆவணங்களை அவருடைய அறிவுறுத்தல்களுடன் வங்கிக்கு சமர்ப்பிக்கிறார். அனுப்பும் வங்கி அதே ஆவணங்களை சேகரிப்பு அறிவுறுத்தல்களுடன் சேகரிக்கும் வங்கிக்கு அனுப்பி வைக்கும். சேகரிக்கும் வங்கி அதே ஆவணங்களை சேகரிப்பு அறிவுறுத்தலுக்கு அமைவாக பெறுநருக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், சேகரிக்கும் வங்கி நேரடியாக பெறுநருக்கு ஆவணங்களை வழங்கும் பொழுது அதே வங்கி சமர்ப்பிக்கும் வங்கியாகவும் தொழிற்படும். சில வேளைகளில் இந்த சேகரிக்கும் வங்கி பிரிதொரு வங்கியின் ஊடாக பெறுநருக்கு ஆவணங்களை விநியோகிக்க வேண்டி வரும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் சேகரிக்கும் வங்கி சமர்ப்பிக்கும் வங்கி 2 வெவ்வேறு வகைகளாக கருதப்படும். ஆனால் பொதுவாக பார்த்தீர்களானால் இந்த சேகரிக்கும் வங்கியும் சமர்ப்பிக்கும் வங்கியும் ஒரே வங்கியாக தொழிற்படும். பின்பு பெறுநர் ஆவணங்களை பெற்றுக்கொண்ட பின்பு, அதாவது டிபி முறையில் சேகரிக்கும் வங்கி கொடுப்பனவை பெற்ற பின்பு ஆவணங்களை விடுவிக்கும், அல்லது ஏற்றுக்கொள்ளலின் அடிப்படையாக இருந்தால் மாற்றுண்டியலை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆவணங்களை விடுவிக்கும். டிபியின் கீழ் உடனடியாக பெறுநர் அதற்குரிய கொடுப்பனவை சேகரிக்கும் வங்கிக்கு செலுத்த வேண்டும். அந்த பெறப்பட்ட தொகையை உடனடியாக சேகரிக்கும் வங்கி அனுப்பும் வங்கிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பும் வங்கி அந்த கொடுப்பனவை முதல்வருக்கு மேற்கொள்ளும். இந்த அம்புக்குறிகள் உங்களுக்கு தெரியும். ஒரு அம்புக்குறி உங்களுக்கு ஆவணங்கள் செல்லும் விதத்தையும் மற்ற அம்புக்குறி பணம் அனுப்பப்படும் முறையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் பார்ப்போம். முதலாவது உங்களுடைய கடந்த கால வினாக்கள்ல வந்த முதலாவது கேள்வி. உங்களுடைய கடந்த கால பாஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியூ சிலபஸ் முதலாவது எக்ஸாமோட 2014 செப்டம்பர் நடந்தது, டிஏபிஎஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஸோ ஒவ்வொரு முறை பேப்பர்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா காலத்துக்கு காலம் இந்த உங்களுடைய வினாக்கள் கட்டமைப்பும் மாறி செல்லும் ஒழுங்கை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். நாங்கள் வினாக்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்த வினாக்கள் இந்த URC 522 உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு வினாக்கள் கட்டமைக்கப்படுகின்றன. முதலாவது வினாவை பார்ப்போம். இது மார்ச் 2016 வந்த ஒரு கேள்வி.
ஒரு ஏற்றுமதியாளருக்கு சிறந்த உத்தரவாதத்தை கொடுக்கும் கொடுப்பனவு முறை பின்வருவனவற்றில் எது? ஒரு ஏற்றுமதியாளருக்கு சிறந்த உத்தரவாதத்தை கொடுக்கும் கொடுப்பனவு முறை பின்வருவதில் எது? ஆனா முற்பண கொடுப்பனவு, அட்வான்ஸ் பேமெண்ட், ஆவண நாணய கடிதம், லெட்டர் ஆஃப் கிரெடிட், ஆவண சேகரிப்பு, டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன், திறந்த கணக்கு, ஓப்பன் அக்கவுண்ட். மலர்விழி, மைவெளி, என்ன ஆன்சர்? ஏற்றுமதியாளருக்கு சிறந்த உத்தரவாதத்தை கொடுக்கும் கொடுப்பனவு முறை அப்படின்னா, அதாவது 100% அவருக்கு கேரண்டி. அதாவது இந்த 4 முறைகள்ல நாங்கள் பார்த்தோம் அந்த முதலாவது வகுப்புல இடர்பாடு குறைந்து செல்லும் விதமும் இடர்பாடு கூடி செல்லும் விதம். ஒரு துருவத்துல பாத்தீங்கன்னா இந்த 4 கொடுப்பனவு முறைகள்ல ஒன்று திறந்த கணக்கு, அடுத்த துருவத்துல 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், ஒன்று ஓப்பன் அக்கவுண்ட், மற்றது அட்வான்ஸ் பேமெண்ட். இந்த இரண்டுக்கும் இடையில் தான் இந்த எல்சியும் கலெக்ஷனும் வரும். முற்பணவு கொடுப்பனவு பாத்தீங்கன்னா, முற்பணவு கொடுப்பனவால் என்ன விளங்குறீங்க? முற்பணவு கொடுப்பனா அட்வான்ஸ் பேமெண்ட், அதாவது எங்கட இம்போர்ட்டர் முதலே பேமெண்ட்டை செஞ்சு கொள்றார் எக்ஸ்போர்ட்டருக்கு. சரியா? எக்ஸ்போர்ட்டருக்கு ஆரம்பத்திலேயே அந்த பொருட்களுக்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும். அதன் பின்புதான் அவர் பொருட்களை அனுப்பி வைப்பார். திறந்த கணக்கை பாத்தீங்கன்னா, உங்களோட இம்போர்ட்டர் முதலே பொருட்களை பெற்றுக்கொள்வார், பிறகுதான் அதற்குரிய கொடுப்பனவை மேற்கொள்வார். திறந்த கணக்கை பொறுத்தவரை ஓப்பன் அக்கவுண்ட் இம்போர்ட்டருக்கு கூடிய உத்தரவாதம், சிறந்த உத்தரவாதம், அதாவது கொடுப்பனவு முறை. அதே மாதிரி ஏற்றுமதியாளரை பொறுத்தவரையில் அட்வான்ஸ் பேமெண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட் அவருக்கு முன்கூட்டியே கொடுப்பனவு பெறப்படும். எல்சியில கூட எனது சில இதுகள் இருக்கு. அதாவது நீங்க எல்சிக்கு அமைவாக டாக்குமெண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணா மட்டும்தான் எக்ஸ்போர்ட்டருக்கு அந்த பேமெண்ட்டுக்குரிய உத்தரவாதம் கிடைக்கும். அது எல்சி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அமைவாக ஆவணங்கள் அவர் சமர்ப்பிக்க முடியாது போனால் அவருக்கு கொடுப்பனவுக்கான உத்தரவாதம் அங்கு இல்லை. சரியா? இந்த 4 முறைகளையும் உங்களுக்கு வடிவ வழங்கணும். சிறந்த உத்தரவாதம் முற்பண கொடுப்பனவு. என்ன மைவெளி விளங்குதா? ஓகேயா? ரைட். எல்சி இல்ல, அட்வான்ஸ் பேமெண்ட் தான் கூடிய உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய கொடுப்பனவு முறை. யாருக்கு? ஏற்றுமதியாளருக்கு. ஏற்றுமதியாளருக்கு அதிகூடிய உத்தரவாதம் அட்வான்ஸ் பேமெண்ட், இறக்குமதியாளருக்கு அதிகூடிய உத்தரவாதம் திறந்த கணக்கு அல்லது ஓப்பன் அக்கவுண்ட். இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். பன்னாட்டு வர்த்தக சம்மேளனத்தின் ICC, இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சேகரிப்புக்கான சீரான ஒழுங்குகளின் யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் கலெக்ஷன் URC 522 உறுப்புரை 3 ஆர்டிக்கல் 3 ஆனது சேகரிப்பின் கலெக்ஷன் தரப்பினரை பார்ட்டிஸ், உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்தோம் ஆர்டிகல் 3 பார்ட்டிஸ் டு கலெக்ஷன் URC உறுப்புரை 3. அப்ப அந்த URC 522 அமைவாக பின்வரும் தரப்பினரில் எவர் சேகரிப்பு தரப்பினர் ஒருவராக இருக்க முடியும்? இதுவும் மார்ச் 2016 வந்த கேள்வி. உங்களுக்கு வந்து இருக்கு 4 ஆன்சர்ஸ். ஆனா தலைமையானவர் பிரின்சிபல், ஆவண அனுப்பும் வங்கி த ரெமிட்டிங் பேங்க், ஈனா சமர்ப்பிக்கும் வங்கி த பிரசன்டிங் பேங்க், இஎன்ஆ சரக்கேற்றி செல்பவர் த கேரியர். என்ன ஆன்சர்?
I will end answer. Career. Huh? Career, the career. Yes. Right. அப்ப உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் 3 நீங்கள் யூஆர்சி ஆர்டிகல் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்த பங்கு கொள்ளும் உறுப்பினர்களை இந்த கேரியர் இல்லை, அதாவது சரக்கேற்றி செல்பவர். கேரியர் உங்களுக்கு தெரியும், அதாவது பொதுவாக ஏற்றுமதியாளர் பொருட்களை ஏற்றுமதியாளர் நாட்டிலிருந்து பொருட்களை ஒப்படைப்பவர் தான் அந்த கேரியர். அந்த கேரியர் தான் அந்த பொருட்களை ஏற்றுக்கொண்டு அதை இறக்குமதியாளர் நாட்டிற்கு வந்து அந்த பொருட்களை இறக்குமதியாளருக்கு கையளிப்பவர் தான் சரக்கேற்றி செல்பவர். ஏற்றுமதியாளர் நாட்டிலிருந்து சரக்குண்ட அந்த பொருட்கள், அந்த பொருட்களை ஏற்றி செல்பவர், ஏற்றுமதியாளர் நாட்டிலிருந்து இறக்குமதியாளர் கொண்டு வருவர் தான் கேரியர். அப்ப இவர் எனது இந்த ஆவண சேகரிப்பில் பங்கு கொள்ளாத ஒரு உறுப்பினர். உங்களுக்கு தெரியும், பிரின்சிபல், ரெமிட்டிங் பேங்க், பிரசன்டிங் பேங்க், இந்த 3 பேரும் உங்களுடைய URC 522 ஆர்டிகல் 3 குறிப்பிடப்பட்ட உறுப்பினர். So answer is the carrier EN. மூன்றாவது கேள்வி, சேகரிப்பு வெளிப்படுத்தலுக்கான சீரான ஒழுங்குகள் 522, யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் கலெக்ஷன் பப்ளிகேஷன் URC 522, உறுப்புரை 2, நிதியியல் ஆவணங்கள் மற்றும் வர்த்தக ஆவணங்களுக்கான வரைவிலக்கணங்களை தருகின்றன. கூறப்பட்ட உறுப்புரையின் படி வர்த்தக ஆவணம் அல்லாதது பின்வருவனவற்றில் எது? உங்களோட முதலாவது MCQ 5 கேள்விகள்ல பொதுவாக ஒரு கேள்வி அதிக அளவு URC 522 வரும். இல்லாட்டி முதலாவது கேள்வியிலே வர மிகுதி 5 வினாக்கள்ல 2 புள்ளிகளுக்கான சிறு குறிப்பு, சிறு ஷார்ட் ஆன்சர்ஸ், குறுகிய விடை எழுதுவதற்கான ஒரு வினாவாகவும் வரலாம். இந்த மாதிரி முதலாவது கேள்வி உங்களுக்கு கூட இந்த பாயிண்ட் பேங்க், அதாவது சரியா அந்த பாயிண்ட்டுக்கு ஆன்சர்ஸ் உங்களுக்கு வடிவா தெரியணும். இந்த 26 ஆர்டிக்கல் 26 உறுப்புரையிலும் இல்லை, விடயங்கள் நுணுக்கமாக தெரியும். அப்ப அந்த நுணுக்கமாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த MCQக்கு சரியான ஆன்சரை நீங்கள் தெரிவு செய்யலாம். உங்களுக்கு தெரியும், ஆர்டிக்கல் 2 கலெக்ஷனை பத்தி வரைவிலக்கணப்படுத்துது, டெபினிஷன். பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை பத்தி டிஃபைன் பண்ணது, ஆவணங்கள்ட்ட என்னண்டு. பிறகு நாங்கள் தூய சேகரிப்பு, ஆவண சேகரிப்பு, அதுவும் ஆர்டிக்கல் 2. இந்த ஆர்டிகல் 2 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிகல், முக்கியமான ஒரு ஆர்டிகல். அதன் பிரகாரம் உங்களுக்கு தந்திருக்கு நிதியியல் ஆவணங்கள் மற்றும் வர்த்தக ஆவணங்கள் வரைவிலக்கணங்கள் உங்களுக்கு அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் இந்த தந்த 4 ஆவணங்களில் வர்த்தக ஆவணம் அல்லாத எதுன்னு கேட்டு, முதலாவது மாற்றுண்டியல், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஆவண கப்பல் சரக்கு ஏற்று பட்டியல்கள், பில்ஸ் ஆஃப் லேடிங், ஈனா பொருள் பட்டியல், இன்வாய்ஸ், உங்களுக்கு தெரியும் கமர்ஷியல் இன்வாய்ஸ், இஎன்ஆ காப்புறுதி பத்திரம், இன்சூரன்ஸ் பாலிசி. ஆனால் பிறகு அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் இந்த சர்வதேச வர்த்தகத்தில் பிரயோகிக்கப்படும் ஆவணங்கள் என்ன, முக்கியமான சில ஆவணங்களை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். அதனுடைய மாதிரிகளை உங்களுக்கு தந்து நான் வழங்கப்படுத்துறேன். சரி, இப்போ உங்களுக்கு தெரியணும், இந்த ஆர்டிகல் 2வின் பிரகாரம் இந்த தந்த 4 டாக்குமெண்ட்ஸ்ல எது வர்த்தக ஆவணம் அல்லாது? என்ன ஆன்சர்? தெரியும், பில் ஆஃப் லேடிங், இன்வாய்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே என்னது? வர்த்தக ஆவணங்கள். சரியா? அப்ப நீங்க ஆர்டிகல் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், ப்ராமிசரி நோட், சிம்பிள் ரிசிப்ட், அந்த மாதிரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் ஆவணங்கள் தான் நாங்கள் நிதியியல் ஆவணங்கள் என்று பார்த்தோம். உங்களுக்கு இங்க தந்த 4 விடைகள்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம். நாங்கள் பிறகு பார்ப்போம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டின் பிரகாரம் எவ்வாறு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், டிஏ டாக்குமெண்ட்ஸ்ல முக்கியமாக இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தொழிற்பாடு மிக முக்கியம். ரைட். அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆனா மாற்று உண்டியல்கள். அடுத்த கேள்வி 4வது, URC 522வின் உறுப்புரை 3A படி ஒரு சேகரிப்புக்கு ஒரு தரப்பினராக
பின்வருவனவர்களில் எவர் குறிப்பிடப்படவில்லை? இது செப்டம்பர் 2017 வந்த ஒரு கேள்வி. ரைட், வடிவா பாருங்க. இந்த கேள்விகள் நீங்க வாசிக்க நேரம் இந்த எம்சிக்கு கேள்விகள் வடிவா கேள்விகளை நுணுக்கமா வாசிக்கணும். யூஆர்சி ஃபைண்ட் வேர்ல்ட் டூவின் உருப்புரை 3A அதான் கேட்ச். ரைட், அந்த ஆர்டிக்கலை வடிவா பாத்தீங்கன்னா அதான் இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து நிறைய பேர் பாடம் கூட கஷ்டம் நினைக்கிறது காரணம், அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ணாதவங்க கூட கஷ்டம் நினைக்கிற காரணம் இவங்க இந்த ஆர்டிகல்ஸை கூட நுணுக்கமா படிக்கிறது இல்லை. இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இருக்கிறவங்க கூட இந்த ஆர்டிகல்ஸை பத்தி நுணுக்கமா டே டு டே அவங்களோட ஆபரேஷன்ஸ்ல பிரயோகப்படுறபடியா அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வடிவா ஞாபகம் இருக்கும். பொதுவா பிரான்ச் பேங்கிங்ல செய்யறவங்களுக்கு நீங்க கூட இந்த ஆர்டிகல்ஸை திருப்பி திருப்பி வாசிக்கத்தான் உங்களுக்கு அந்த இதுக்கு மைண்ட்ல வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 3 வந்து 3AB இருக்கு. இந்த பார்ட்டிஸ் டு அ கலெக்ஷன், ஆவண சேகரிப்பில் பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள் 3A 3B. அது நான் நான் கொடுத்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஏற்றுமதியாளர் தான் தன்னுடைய வங்கி, அதாவது அனுப்பும் வங்கிக்கு அவருடைய ஆவணங்களை சமர்ப்பிப்பார் சேகரிப்பு அறிவுறுத்தல்களுடன். அந்த சேகரிப்பு அறிவுறுத்தலுடன் அனுப்பும் வங்கி அதை சேகரிக்கும் வங்கிக்கு அனுப்பி வைக்கும், அதாவது கலெக்டிங் பேங்க். கலெக்டிங் பேங்க் என்ன, ஒரு ஏஜென்ட்டாக தொழிற்பட்டு எவ்வாறு சேகரிப்பு அறிவுறுத்தல் பெறப்பட்டதோ அதற்கு அமைவாக அந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக அந்த ஆவணங்களை இறக்குமதியாளருக்கு வழங்கும். இந்த பாத்தீங்கன்னா இந்த சேகரிப்பு ஆவண சேகரிப்புல டிரெக்டா இன்வால்வ் ஆகிற பார்ட்டிஸை பாத்தீங்கன்னா உண்மையில பிரின்சிபல் ஏற்றுமதியாளர், அவருடைய வங்கி ரெமிட்டிங் பேங்க், பிறகு இறக்குமதியாளர் வங்கி கலெக்டிங் பேங்க். இவங்க தான் முதல் டிரெக்டா இன்வால்வ் ஆகும். பிறகு இறக்குமதியாளர் அவர் பிறகு இந்த ஆவண சேகரிப்பில் பங்கு கொள்ளும் இறுதியான ஒரு உறுப்பினர், அவர் டிரெக்டா இன்வால்வ் ஆக மாட்டார். இந்த 3 பேருக்குள்ளால தான் முதல் ஆவண சேகரிப்பு அறிவுறுத்தல்கள் உரிய முறையில் பெறப்பட்டு இறுதியாக அந்த ஆவணங்கள் இறக்குமதியாளருக்கு சமர்ப்பிக்கப்படும். அதற்கமைவாக தான் அந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா 3AB 3 ஆனா ஆவணாண்டு இருக்கு. 3Aல உங்களுக்கு இறக்குமதியாளர் இல்லை என்றா டிரெக்டாங்க அவர் ஒரு பார்ட்டி அல்ல, அவர் 3B என்று போட்டிருக்கு. சரியா, அந்த ஆர்டிக்கலை நீங்க வடிவா நுணுக்கமா பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். யூஆர்சி 522 உறுப்புரை 3A படி ஒரு சேகரிப்புக்கு ஒரு தரப்பினராக பின்வர்கள் எவர் குறிப்பிடப்படவில்லை? பிரின்சிபல், டிராவி, ரெமிட்டிங் பேங்க், கலெக்டிங் பேங்க். என்ன ஆன்சர்? டிராவி. வெரி குட். ரைட், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 3A அது வடிவா விளங்கணும். 3A பிரகாரம் டிராவி ஒரு தரப்பினராக குறிப்பிடப்படவில்லை. இது இப்படித்தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும். அதாவது எக்ஸாமுக்கு படிக்கிற நேரம் வடிவமா நுணுக்கமா பாஸ்ட் பார்த்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கு, அத மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வருங்காலத்திலே உங்களுடைய வினாத்தாளர்களை வினாவப்படலாம். அதுக்கு ஆன்சர் 4வதுக்கு ஆவண்ணா, உண்டியல் ஏற்போர் அல்லது டிராவி. அடுத்த 5வது கேள்வி செப்டம்பர் 2015 வந்த கேள்வி. ஒரு சேகரிப்பில் கலெக்ஷன் யார் அதன் தலைமை? ஆனா ஏற்றுமதியாளர், ஆவண்ணா ஏற்றுமதியாளரின் வங்கி, ஈனா இறக்குமதியாளர், ஈயண்ணா இறக்குமதியாளரின் வங்கி. இந்த தமிழ் சொற்பதங்கள் அதிகமாக இந்த தமிழ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில சொற்பதங்கள் தந்திருப்பாங்க. இந்த இதுல இந்த கேள்வியில இப்ப முதலாவது 4வது கேள்வியை பாத்தீங்கன்னா அங்க 3ஆம் 4வது எல்லாம் தமிழ் உங்களுக்கு ஆங்கிலத்துல தந்திருக்கு. இப்ப 5வது கேள்வியில இந்த பேப்பர்ல உங்களுக்கு ஆங்கிலத்துல தர இல்லை, நேரடியாக தமிழ்ல மட்டும் தந்திருந்தது. தலைமையுண்டா யார்? ஏற்றுமதியாளரா, ஏற்றுமதியாளரின் வங்கியா, இறக்குமதியாளரா, இறக்குமதியாளரின் வங்கியா? சரியா, தலைமையுண்டா யாரு? ஆன்சர் ஏற்றுமதியாளர். ஏற்றுமதியாளர். ரைட், ரைட், குட். அப்ப ஒரு சேகரிப்பில் யார் அதன் தலைமை, அதாவது பிரின்சிபல், தலைமை அல்லது தலைவர், பிரின்சிபல் என்று சொல்லுவோம். சரியா, அதுதான் கேட்டிருக்கு. தலைமை என்று குறிப்பிடுறது அவர் தான் முதலாக என்னது ஆவண சேகரிப்பில் பங்கு கொள்ளும் பிரதான உறுப்பினர்.
ரைட். அவர் வழங்கும் அந்த அறிவுறுத்தல் கம்பியாகத்தான் ஆவண சேகரிப்பு பொறிமுறை தொழிற்படும். அதன் தலைமை என்று கேட்டால் உங்களுடைய ஆன்சர் வந்து ஆனா ஏற்றுமதியாகும். அடுத்த 6வது, வட்டியை சேகரிப்பு தொடர்பாக URC 522 உறுப்புரை ஆர்டிக்கல் 20B படி வட்டியை சேகரிப்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். 26 ஆர்டிக்கல்ல வட்டின்ற உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆர்டிக்கல் 20 சரியா? ஆர்டிக்கலை பத்தி ஆர்டிக்கல் நம்பர் தந்தாலும் தராட்டியும் உங்களுக்கு வட்டின்னு சொன்னோன்னா உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வரணும். இது URC 522 ஆர்டிக்கல் 20. அதான் உங்களுக்கு நான் முத ஒரு சாராம்சமாக 26 உறுப்புகளையும் அந்த ஹெட்டிங்ஸ் அதை வடிவா ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். இந்த ஆர்டிக்கல் என்னத்தோட தொடர்பு படுது. வட்டியை சேகரிப்பு தொடர்பாக URC 522 உறுப்புரை 20B படி பின்வருவனவற்றில் எதனை சேகரித்தல் பற்றி உத்தரவிடுதல், அதாவது கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் பார்த்தோம் கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிக்கல் 4 தான் URC 522 கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி குறிப்பிடுது. சரியா? அதுல நாங்கள் பார்த்தோம் 11 விடயங்கள். ரைட். அங்க 11 விடயங்களையும் ஒரு விடயம் வட்டி தொடர்பாக அங்கேயும் குறிப்பிடப்படுது. அதை விட இந்த ஆர்டிக்கல் 20 பிரத்யேகமாக வட்டி தொடர்பாக குறிப்பிடப்படுது. அப்ப இந்த ஆர்டிக்கல் 20B பிரகாரம் URC ஹேண்ட் அவுட் கையில இருந்தா பார்க்கலாம். URC ஆர்டிக்கல் 20B வட்டி தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தால் இந்த 3 விடயங்கள் கட்டாயமாக அந்த சேகரிப்பு அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். வட்டியை எவ்வாறு சேகரிக்க வேண்டும். உங்களுக்கு தந்திருக்க ஆன்சர்ஸ் ஆனா வட்டி வீதம், ஆவண்ணா வட்டி காலம், ஈனா முதல் தொகை, இஎன்னா கணித்தலின் அடிப்படை. மார்ச் 2018 வந்த ஒரு MCQ கேள்வி. என்ன ஆன்சர் மைவிலி? முதல். எஸ், கரெக்ட். ரைட். உங்களுக்கு ஆர்டிகல் 20ல இல்லாட்டி ஆர்டிகல் 4 கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டி எவ்வாறு அறவிடப்பட வேண்டும் என்று, இல்லாத வட்டியை சேகரிக்கும் என்று சொல்லி ஆர்டிகல் DP டாக்குமெண்டோ DA டாக்குமெண்ட் குறிப்பிட்டிருந்தால் இந்த 3 விடயங்கள் கட்டாயமாக அந்த சேகரிப்பு அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும். அதாவது என்ன வட்டி வீதம், வட்டி காலம் என்ன, எந்த அடிப்படை, கணித்தலின் அடிப்படை நாங்கள் பார்த்தோம் 360 நாளா இல்லாட்டி 365 நாள், சில நாடுகளில் 360 நாள், சில நாடுகளில் 365. அந்த அடிப்படையில் வட்டி அறவிடப்படும். கட்டாயம் இந்த 3 விடயங்களும் தான் நீங்கள் வட்டி தொடர்பாக உங்களுக்கு கணிப்பிட தேவையான விடயங்கள். இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் பீரியட் அண்ட் த பேசிஸ் ஆஃப் கால்குலேஷன். வட்டி வீதம், வட்டி காலம், கணித்தலின் அடிப்படை. முதல் தொகை உங்களுக்கு அங்கு குறிப்பிடப்பட இல்லை. சரியா? உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்ட். அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னா 7வது வினா, URC 522 3ஆம் உறுப்புரையின் படி. இங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு வினா பார்த்தோம், அங்கு 3A. இங்க பாத்தீங்கன்னா URC 522 3ஆம் உறுப்புரை. இங்க AOBன்னு சொல்ல இல்ல, ஜெனரலா சொல்லியிருக்கு. URC 522 3ஆம் உறுப்புரையின் படி பின்வரும் தரப்பினரில் எவர் ஒரு சேகரிப்பில் சம்பந்தப்படாத தரப்பினர் ஆவார். உங்களுக்கு தந்திருக்கு ஆனா அனுப்பும் வங்கி டெபிட்டிங் பேங்க், அவன்னா சேகரிக்கும் வங்கி கலெக்டிங் பேங்க், ஈனா இனங்கள் செய்யும் வங்கி நெகோசியேட்டிங் பேங்க், இஎன்னா சமர்ப்பிக்கும் வங்கி பிரசன்டிங் பேங்க். இது மார்ச் 2019 வந்த கேள்வி. சரியா? ஆன்சர் மைவிலி? எஸ், குட். ரைட். இங்க உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் 3ல நெகோசியேட்டிங் பேங்கை பத்தி என்ன ஒன்றும் சொல்ல. சரியா? நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த நெகோசியேட்டிங் பேங்க் LCல வர ஒரு பார்ட்டி. சரியா? சில வேளைகள்ல இந்த MCQ கேள்விகள் நீங்கள் ஆன்சர் பண்ண நேரம் உங்களுக்கு ஏதாவது 4 தந்து போட்டு சம்பந்தப்படாத இல்லாட்டி குறிப்பிடப்படாத என்று கேட்டா உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் தான் கட்டாயம் அங்க விடையாக இருக்க போகுது. ரைட்?
ரெமிட்டிங் பேங்க் நாங்கள் பார்த்தோம், கலெக்டிங் பேங்க் பார்த்தோம், ப்ரெசென்டிங் பேங்க் பார்த்தோம். ஆனால் கலெக்ஷன்ல நாங்கள் நெகோசியேட்டிங் பேங்க் பத்தி நாங்கள் கதைக்கவே இல்லை. அதே மாதிரி தான் நாங்கள் பிறகு எல்சியில படிக்கிற நேரம் அங்க போய் நாங்கள் எல்சியில ரெமிட்டிங் பேங்க், கலெக்டிங் பேங்க், ப்ரெசென்டிங் பேங்க் என்று சொல்லலாம். சில நேரம் நீங்கள் இந்த வங்கிகள பேர்களை மாற்றீடு செய்து உபயோகிக்கலாம். சரியா? அங்கேயும் சில நேரம் எல்சி உங்களுக்கு அங்கிருந்து ஏற்றுமதியாளர் எல்சியில டாக்குமெண்ட் அனுப்ப நேரம் திருப்பி வேண்டது அங்க பேங்க்ஸ் ரெமிட் பண்றாங்க, பேங்க்ஸ் ரெமிட் தருது. அதுக்காக அந்த பேங்கை நாங்கள் ரெமிட்டிங் பேங்க்னு சொல்லிடாது எல்சி. அங்க நாங்கள் குறிப்பிடுறது வேற ஒரு பேர். அப்ப இந்த யூஆர்சிலையும் யூசிபிலையும் நீங்கள் வடிவாக இந்த உறுப்பினர்களை எவ்வாறு குறிப்பிட வேணும் வடிவா தெரிஞ்சிருக்கும். அப்ப நெகோசியேட்டிங் பேங்க் தான் இங்க சரியான ஆன்சர். அடுத்த 8வது கேள்வி. சர்வதேச வர்த்தக சபையின் சேகரிப்புகளுக்கான சீரான விதிகள் பிரசுரம் இலக்கம் 522. சரியா? உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ கூட கேட்கலாம். இந்த சேகரிப்புகளுக்கு சீரான விதிகளின் பிரசுரம் இலக்கம் என்னது? 4 ஆன்சர் தான் போட்டு கேட்கலாம். 522, 500, 600, 725. உங்களுக்கு தெரியணும் இது எப்பவும் சேகரிப்புக்கான சீரான விதிகள் பிரசுர இலக்கம் 522, பப்ளிகேஷன் நம்பர் 522. ரைட்? அந்த இறுதி திருத்தம் எப்ப மைவிலி எப்ப யூஆர்சி இறுதி திருத்தப்பட்டது? இந்த ஆண்டு ஞாபகம் இருக்கா? யூஆர்சி 522 எந்த ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டது? இல்ல. ரைட், 1995 ஆண்டு. சரியா? அதுகள் எல்லாம் உங்களோட எம்சிக்யூல கேட்கக்கூடிய கேள்விகள். யூஆர்சி 522 இறுதியாக திருத்தப்பட்ட ஆண்டு அது. 4 ஆன்சர் தரலாம், 4 ஆண்டுகளை குறிப்பிடலாம். அதுகள் தான் கூட எம்சிக்யூ உங்களுக்கு என்ன நம்பர் கிரன்ச். சரியா? அந்த நம்பர்ஸ் தெரியும், சரியா அந்த வேர்டிங் தெரியும். ரைட்? உங்களுக்கு தெரியும். அந்த பிரசுர இலக்கம் 522 10வது உறுப்புரையின் படி நாங்கள் பார்த்தோம். 10வது உறுப்புரை என்ன சொல்லுது? டாக்குமெண்ட்ஸ் வெர்சஸ் குட்ஸ், சர்வீசஸ், பெர்ஃபார்மன்சஸ். ரைட்? ஆவணங்கள் எதிர், பொருட்கள், சேவைகள், செயலாக்கங்கள். அதுதான் ஆர்டிகல் 10. அப்ப அந்த ஆர்டிகல் 10வது உறுப்புரையின் படி பொருட்களை பாதுகாப்பதற்கு எடுக்கப்படும் ஏதாவது நடவடிக்கை சம்பந்தமாக வங்கிகளால் ஏற்க நேர்ந்த கட்டணங்கள் மற்றும் அல்லது செலவுகளுக்கு எந்த தரப்பினர் பொறுப்பாவார்? சரியா? ஆர்டிகல் 10 நான் சொன்னேன் ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்புரை இந்த யூஆர்சி 522. சரியா? அடிக்கடி கேள்விகளும் வார ஒரு உறுப்புரை. அந்த கடைசி கேள்வி கூட இந்த ஆர்டிகல் 10 வந்த ஒரு எஸ்ஏ கேள்வியை பத்தி நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த ஆர்டிகல் 10 அமைவாக இந்த பொருட்களை பாதுகாக்கிறது, அதாவது அதை ஸ்டோர் பண்ற நேரம், அதாவது இன்ஷோ பண்றி, ஷோ பண்றி, அது இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ற நேரம் உங்களுக்கு தெரியும் சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அந்த வங்கிகளால அந்த சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் மேற்கொள்ளும் பொழுது அதுக்கு கடைசியாக யார் பொறுப்பு? கேட்டிருக்கு எந்த தரப்பினர் அந்த செலவுகளுக்கு பொறுப்பாகும். உங்களுக்கு தந்திருக்கு ஆனா உண்டியல் ஏற்போர் டிராவி, ஆவண்ணா அனுப்பும் வங்கி ரெமிட்டிங் பேங்க், ஈனா உண்டியல் வரையினர் டிராவர், இஎன்ஆ யாரிடமிருந்து சேகரிப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டதோ அந்த தரப்பு. இது உங்களோட கடைசியாக வந்த செப்டம்பர் 2019 பேப்பர்ல வந்த இறுதி பரீட்சையில் வந்த ஒரு எம்சிக்யூ வினா. சரியா? உங்களோட கையில ஆர்டிக்கல், உங்களோட யூஆர்சி இருக்கா? ஆன்சர் தெரியுமா இதுக்கு மைவிலி? கடைசியா டிராவோ நான் டைரக்டா ரெமிட்டிங் பேங்க் தான், ரெமிட்டிங் பேங்க் சார்ஜ் பண்றது. உங்கள்ட்ட யூஆர்சி 522 ஆர்டிகல்ஸ் கையில இருக்குதா? இருக்கா? நான் கொடுத்த அந்த ஹேண்ட் அவுட் இருக்கா கையில? இருக்கு. இந்த ஆர்டிகல் 10க்கு போங்க. ஆர்டிகல் 10ல
ஆர்டிகல் 10D, ரைட்? பாத்தீங்களா ஆர்டிகல் 10D? ABCD என்று 5 இருக்கு, 5 உப உறுப்புகள் இருக்கு ஆர்டிகல் 10ல. அதுல டி 10D பாத்தீங்களா இருக்கா? ரைட். ஆர்டிகல் 10D என்ன சொல்லுது? எனி சார்ஜஸ் அண்ட் ஓ எக்ஸ்பென்சஸ் incurred by banks in connection with any action, அதாவது ஏதாவது செலவினங்கள் கட்டணங்கள் தொடர்பாக வங்கிகள் செலவிடும், வங்கிகள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது ஏற்படும் செலவுகள் கட்டணங்கள், டு protect the goods, அது பொருட்களை பாதுகாப்பது சம்பந்தமா, will be for the account of the party, right, from whom they receive the collection. அந்த இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. will be for the account of the party from whom they receive the collection. இந்த உறுப்புரை வடிவாக உங்களுக்கு சொல்லுது யார் அதுக்கு பொறுப்பு உண்டு, யாரிடமிருந்து சேகரிப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டதோ அந்த தரப்பு தான். இந்த நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண நேரம் சில நேரம் 2 விடைகள் உங்களுக்கு சரியா இதாதான் இருக்கும், ரைட்? ஆனா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் வடிவாக ஒவ்வொரு ஆர்டிக்கலும் தெரிஞ்சாதான் அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றதுன்னு அப்படியே உங்களுக்கு மனதுல பதியும், ரைட்? உங்களுக்கு தெரியும் இந்த கலெக்டிங் பேங்க் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது, ரைட், நாங்கள் கிளைம் பண்றது எந்த வங்கியில இருந்து, ரெமிட்டிங் பேங்க்ல தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வரும். அப்ப நீங்க கிளைம் பண்ணுங்க யார்ட்ட? ரெமிட்டிங் பேங்க், சரி. ஆனால் கடைசியில யார் ரெமிட்டிங் பேங்க் பொறுப்பு இல்லை. ஏன்? ரெமிட்டிங் பேங்க்கும் பிரின்சிபல், ரைட்? அதாவது பிரின்சிபல் தலைமையானவர், ஏற்றுமதியாளர். அவர் சொன்ன அந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாகத்தான் ஆவண சேகரிப்பை சேகரிக்கும் வங்கிக்கு அனுப்பி வைக்கிறோம். சேகரிக்கும் வங்கியும் அதே அறிவுறுத்தலுக்கு அமைவாகத்தான் ஆவண சேகரிப்பை கையாளும். இந்த எல்லாமே யார்? ஏற்றுமதியாளர் சார்பாகத்தான் எல்லாமே இந்த நடவடிக்கைகளை வங்கிகள் மேற்கொள்ளும். அப்ப கலெக்டிங் பேங்க் இந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக, உதாரணத்துக்கு இலங்கைக்கு பொருட்கள் வந்து அந்த பொருட்களை விடுவித்து அதை காப்புறுதி செய்து அதை களஞ்சியப்படுத்தி அதுக்காக போற அந்த செலவுகள் கட்டணங்களை கலெக்டிங் பேங்க் ரெமிட்டிங் பேங்க் இருந்து கிளைம் பண்ணும். ரெமிட்டிங் பேங்க் யார்? பிரின்சிபல்கிட்ட இருந்து தான் அந்த செலவுகளை பெற்றுக்கொண்டு கலெக்டிங் பேங்குக்கு அனுப்பி வைக்கும், சரியா? இதுல இந்த மாதிரி சில உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்க வடிவா தெரியும் ஆர்டிக்கல்ல என்ன சொல்லுது, இது வடிவா உங்களுக்கு தெரியும். ஆர்டிக்கல் 10D சொல்லுது உங்களுக்கு எந்த தரப்பினிடமிருந்து சேகரிப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டதோ அந்த தரப்பு தான் அதுக்கு பொறுப்பா. இப்ப நீங்க டைரக்டா இங்க சொல்ல முடியாது. கலெக்டிங் பேங்க் ரெமிட்டிங் பேங்க்ல இருந்து கிளைம் பண்ணும், ரெமிட்டிங் பேங்க் பிறகு அந்த சார்ஜஸை பிரின்சிபல்ட்ட இருந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சரியா? ஆர்டிக்கல் என்ன சொன்னதுதான் நீங்க அதான் பார்த்தோம். ஆர்டிக்கல் 3A பார்ட்டி, ஆனா ஆர்டிக்கல் 3 பிரகாரம் டிராவி இஸ் a பார்ட்டி, விளங்குதா? அப்ப இந்த 26 ஆர்டிக்கலும் நீங்கள் 2 முறை வாசிச்சு அந்த வேர்டிங்ஸை வடிவா மனசுல பதிஞ்சு வச்சுக்கணும். சில நேரம் இந்த மாதிரி MCQ ஆன்சர் பண்றேன், நீங்கள் சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்யணும். விளங்கி ஜமாயில் ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து எந்த தரப்பிடமிருந்து சேகரிப்பு பெறப்பட்டோ அந்த தரப்பு தான் அதற்கு பொறுப்பாகும். இந்த 10D வடிவா அந்த நீங்கள் அந்த 10D அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், சரியா? All any charges and expenses incurred by banks in connection with any action taken to protect the goods will be for the account of the party from whom they receive the collection, சரியா? ரைட். அது உங்களோட கடைசி பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி.
9வது கேள்வி, அந்நாட்டு வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு இறக்குமதியாளர் பண்டங்களை பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த முறை இறங்கு வரிசை. அது இன்டர்நேஷனல் ட்ரேட்ல நீங்க டிரான்சாக்சன் செய்யற நேரம் ஒரு இறக்குமதியாளர் ஒரு இம்போர்ட்டர் குட்ஸை பெற்றுக்கொள்ற நேரம் சிறந்த முறை. இது இறக்குமதியாளர் தொடர்பாக கேட்டிருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு மாறி மாறி கேட்கலாம். இறக்குமதியாளர் தொடர்பாக கேட்கலாம், இல்லாட்டி ஏற்றுமதியாளர் தொடர்பாக கேட்கலாம், இல்லாட்டி இறக்குமதியாளர் தொடர்பாக ஏறு வரிசையில் கேட்கலாம், இல்லாட்டி ஏற்றுமதியாளர் தொடர்பாக இறங்கு வரிசையில கேட்கலாம். உங்களுக்கு வடிவா நான் சொன்ன அந்த லிஸ்ட் டயக்ராம், ரைட்? இந்த 4 கொடுப்பனவு முறைகள் என்ன? ஓபன் அக்கவுண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட், கலெக்ஷன், எல்சி. இந்த 4 கொடுப்பனவு முறைகளையும் எவ்வாறு இந்த இடர் கூடி குறை அந்த இதை நீங்கள் டயக்ரத்தை வடிவா ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்றால் இந்த ஆர்டர் எப்படி கேட்டாலும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இங்க கேட்ட கேள்வி சிறந்த முறை, இந்த ஒன்றை வடிவா பார்க்கணும். பன்னாட்டு வர்த்தக கொடுக்க ஒரு இறக்குமதியாளர் பண்டங்களை பெற்றுக்கொள்ள இறக்குமதியாளர் பண்ணுங்க. கேட்டது இறக்குமதியாளர். சிறந்த முறை இறங்கு வரிசை. சிறந்த முறை இறங்கு வரிசையை அனலைன் பண்ணிக்கொள்ளும். கேட்டது சிறந்த முறையா இருக்கணும். அந்த முறை தொடங்குனதுல இருந்து இறங்கு வரிசையில போகும். சரியா? அதற்கு ஆவணங்களின் சேகரிப்பு, முற்பண கொடுப்பனவு, ஆவண ரீதியான கொடுக்கடன் மற்றும் திறந்த கணக்கு. ஆவண சேகரிப்பு உங்களுக்கு தெரியும், டாக்குமெண்ட் கலெக்ஷன். முற்பண கொடுப்பனவு அட்வான்ஸ் பேமெண்ட், ஆவண ரீதியான கொடுக்கடன் உங்களோட எல்சி மற்றும் திறந்த கணக்கு தான் உங்களோட ஓப்பன் அக்கவுண்ட். இந்த 4 கொடுப்பனவு முறைகளும் தான் உங்களுக்கு 4 ஆன்சர்களையும் மாறி மாறி தந்திருக்கு. சரியா? இதுல the answer I believe 2வது. ஏன் 2வது? ஆவண ரீதியான கொடுக்கடன், ஆவணங்களின் சேகரிப்பு, திறந்த கணக்கு. நீங்க முதலாவது கிளாஸ் வரையில முதலாவது கிளாஸ் நான் சொன்னேன் தெரியும். 4 கொடுப்பனவு முறைகள். 4 கொடுப்பனவு முறை நான் சொன்னேன். ஓப்பன் அக்கவுண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட், எல்சி, டிபிடி. இதுதான் இந்த 4 கொடுப்பனவு முறைகள். திறந்த கணக்கு, ஆவண சேகரிப்பு, ஆவண ரீதியான கொடுக்கடன், எல்சி, உட்கொடுப்பனவு, அட்வான்ஸ் பேமெண்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 கொடுப்பனவு முறைகளும் ஒருவருக்கு இடர் கூடிக்கொண்டு போகும், மற்றவருக்கு இடர் குறைந்து கொண்டு போகும். இறக்குமதியாளர் எடுத்தால் இறக்குமதியாளர், ஏற்றுமதியாளர் வச்சுக்கொண்டால் இறக்குமதியாளருக்கு மிக பாதுகாப்பான முறைதான் இந்த ஓப்பன் அக்கவுண்ட். அது திறந்த கணக்கு. ஏற்றுமதியாளருக்கு முதலாவது கேள்வியில் பார்த்தோம், கூடிய உத்தரவாதத்தை ஏற்றுமதியாளருக்கு வழங்கும் கொடுப்பனவு முறை அட்வான்ஸ் பேமெண்ட், உட்கொடுப்பனவு. ஏற்றுமதியாளருக்கு கூடிய உத்தரவாதம் கொடுப்பனவு தொடர்பாக கொடுக்கிறது அட்வான்ஸ் பேமெண்ட். இறக்குமதியாளருக்கு ஆகக்கூடிய உத்தரவாதம் கொடுக்கிறது ஓப்பன் அக்கவுண்ட், திறந்த கணக்கு. திறந்த கணக்கு என்ன? இன்டர்நேஷனல் ட்ரேட்ல என்னது? ஒரு புறம் பொருட்கள் போகும், மறுபுறம் அந்த பொருட்களுக்கான கொடுப்பனவு. பொருட்கள் ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளருக்கு நேரடியாக பொருட்களை அனுப்பி வைப்பார். அதே நேரம் கொடுப்பனவு இறக்குமதியாளரின் வங்கியின் மூலம் ஏற்றுமதியாளர் வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்ப இந்த 4 கொடுப்பனவு முறைகளையும் பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் அக்கவுண்ட் என்ன சொல்லுது? இறக்குமதியாளர் முதலே பொருட்களை பெற்றுக்கொள்வார், பிறகுதான் அதற்குரிய கொடுப்பனவை அவர் ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைப்பார்.
சரியா? அப்ப இறக்குமதியாளர் முன்கூட்டியே பொருட்களை பெற்றுக்கொள்கிறார், திறந்த கணக்கு முறை, ஓப்பன் அக்கௌண்ட். இம்போர்ட்டருக்கு இப்ப என்னது பிரச்சனை இல்லை, அவருக்கு சாமான் வந்துட்டு அவர் ஒன்று பேமெண்ட் செய்யலாம், பேமெண்ட் செய்யாம விடலாம், சரியா? ஆனா அவருக்கு அந்த பொருட்கள், தனக்கு வேண்டிய பொருட்கள் கையில வந்துட்டு அவருக்கு மிக ஒரு சிறந்த முறை ஓப்பன் அக்கௌண்ட். ஆனா அவருக்கு கூடிய இடர்பாடு முறை எது? முட்கொடுப்படும். இம்போர்ட்டர் நாங்கள் பேங்க்ல வந்து சொல்லுவார், இம்போர்ட்டர் பேங்க்ல வந்து சொல்லுவார், இந்த அட்வான்ஸ் பேமெண்ட், இந்த ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ்க்கு அட்வான்ஸ் பேமெண்ட் செய்ய சொல்லி. அப்ப அட்வான்ஸ் பேமெண்ட் செய்தால் என்னது? அவருக்கு 100% ரிஸ்க். அவர் முதலே காசு அனுப்பிட்டார், சரியா? போன காசுக்கு தனக்கு பொருள் வருமா இல்லையாண்டு அவருக்கு தெரியாது. அட்வான்ஸ் பேமெண்ட் இம்போர்ட்டர் இறக்குமதியாளருக்கு குறைந்த பாதுகாப்பு, ஆனால் சிறந்த கணக்கு ஓப்பன் அக்கவுண்ட் கூடிய பாதுகாப்பு. அப்போ ஒரு துருவத்துல இருந்து இன்னொரு துருவம், அதாவது இறக்குமதியாளருக்கு ஓப்பன் அக்கவுண்ட்ல இருந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு போற நேரம் அவருடைய இடர் கூடிக்கொண்டு போகும். ஏற்றுமதியாளருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் அவருக்கு 100% செக்யூர். அவர் முதலே பொருட்களுக்கான காசை பெற்றுக் கொண்டார். அவர் இம்போர்ட்டர் சொல்லுவார், எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட், இந்த பொருளுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்தாதான் பொருள் அனுப்பும். அவர் முதலே அட்வான்ஸ் பேமெண்ட் பெற்றுக் கொண்டார். அப்ப ஏற்றுமதியாளருக்கு 100% அவருக்கு பாதுகாப்பு. ஏற்றுமதியாளருக்கு இங்க போற நேரம் நடக்கும், இந்த ரிஸ்க் கூடிக்கொண்டு போகும். அப்ப இறக்குமதியாளருக்கு இங்கு இடர் ரிஸ்க் கூடிக்கொண்டு போகும், ஏற்றுமதியாளருக்கு இங்க ரிஸ்க் கூடிக்கொண்டு போகும். அது உங்களுக்கு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் படிவ வழங்கணும். அப்ப இந்த தொடர்பு வரிசையோ ஏற்று வரிசையோ வெற்ற நேரம் இம்போர்ட்டருக்கு எது கூடிய பாதுகாப்பு, ஏற்றுமதியாளருக்கு எது கூடிய பாதுகாப்பு, அது ரெண்டு நீங்கள் உங்களுக்கு வடிவ வழங்கினா உங்களுக்கு இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை வடிவா நீங்கள் தெரியும். இடையில தான் இந்த கலெக்ஷனும் எல்சியும் வருது. ஓப்பன் அக்கவுண்டுக்கு அடுத்தபடியாக இந்த ஆவண சேகரிப்பு இறக்குமதியாளருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கூடியது. காரணம், உதாரணத்துக்கு இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிஏ என்ன தெரியும்? டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் அக்செப்டன்ஸ். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பொருட்களை வெளியே எடுத்துருவார். இதுக்கு பிறகுதான் அவர் கொடுப்பனவை மேற்கொள்ளணும். என்னது அவருக்கு அங்க இந்த ஓப்பன் அக்கவுண்டை விட கொஞ்சம் பாதுகாப்பு குறைவா இருந்தாலும் அடுத்தபடியாக அவர் சூஸ் பண்றது கலெக்ஷன். எல்சியில சில நேரம் என்னது பிறகு பார்ப்போம். எல்சியில ஏற்றுமதியாளர் எல்சி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அமைவாக டாக்குமெண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணால் உங்களோட பேங்க் அதுக்குரிய பேமெண்ட் செஞ்சிடும். நீங்களும் செய்ய வேண்டிய இம்போர்ட்டரும் பேமெண்ட் செய்வார். அதுக்கு பிறகு அவருக்கு பொருள் வருமா இல்லையான்னு சில நேரம் தெரியாது. சில நேரம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பிரச்சனை வரும். பேமெண்ட் செய்வார், ஷிப் பண்ண எம்டி கண்டெய்னர்ல ஒரு சாமானும் இருக்காது. அது யாருக்கு? இம்போர்ட்டருக்கு ரிஸ்க். சரியா? இங்க போற நேரம் இறக்குமதியாளருக்கு ஓப்பன் அக்கவுண்ட் பெஸ்ட் ஆப்ஷன், அடுத்தது கலெக்ஷன், அடுத்தது எல்சி, கடைசி அட்வான்ஸ். அது மாதிரி ஏற்றுமதியாளருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட், பிறகு எல்சி, பிறகு கலெக்ஷன், பிறகு ஓப்பன் அக்கவுண்ட். இப்ப இந்த 4 கொடுப்பன முறைகள் நீங்க அந்த இடர்பாடு ரிஸ்க் தொடர்பாக உங்களுக்கு வடிவா விளங்கிச்சுட்டா இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாபு, இந்த ஆன்சர். 4வது. எஸ், ரைட். பன்னாட்டு வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு இறக்குமதியாளர் பண்டங்களை பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த முறை உங்களுக்கு தெரியும், திறந்த கணக்கு தான், ஓப்பன் அக்கவுண்ட் தான் இறக்குமதியாளருக்கு சிறந்த முறை. இப்ப நீங்கள் இப்ப இறங்கு வரிசையில சொல்ல போறீங்க, சிறந்த முறையில இருந்து திருப்பி குறைஞ்சு கொண்டு போகுது, அந்த பாதுகாப்பு குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப திறந்த கணக்கு, அதுக்கு பிறகு ஆவணங்களின் சேகரிப்பு டாக்குமெண்ட் கலெக்ஷன், அதுக்கு பிறகு ஆவண ரீதியான கடன் எல்சி, கடைசியாகத்தான் என்னது அட்வான்ஸ் பேமெண்ட். கிளியரா? ரைட். அடுத்த 10வது கேள்வி. ஒரு ஆவணம் சார்ந்த சேகரிப்பின் டாக்குமெண்ட் கலெக்ஷன் ஒரு சிறப்பியல்பாக கேரக்டரிஸ்டிக் பின்வருவனவற்றில் எது இருக்கா? சரியா? 10வது கேள்வி,
ஒரு டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் தொடர்பாக 4 விடயங்கள் தந்திருக்கு. சரியா? கேட்டது ஒரு சிறப்பியல்பாக அமையாது. சரியா? கேள்விகள் நீங்க MCQ வர நேரம் முதலாவது முறை வாசிச்சு கொண்டு உடனே ஆன்சரை டிக் பண்ணக்கூடாது. ஒரு கேள்வியை 2-3 முறை வாசிச்சு போட்டு வடிவா பார்க்கணும். என்ன கேட்கிறாங்க கேட்டுறது பின்வருவற்றில் எது இருக்காது. முதலாவது கேள்வி பார்த்தா இறங்கு வரிசை. சில நேரம் நீங்க அதே கேள்வியை ஏறு வரிசைக்கு நீங்க ஆன்சர் போட்டிருப்பீங்க. இல்லை உங்களுக்கு அந்த இறங்கு வரிசை வாசிச்சாலும் அந்த இறங்கு வரிசை உடனே கிளிக் ஆகாம அதே ஏறு வரிசையில ஆன்சரை போடுவீங்க. சரியா? கேள்வியை வடிவா 2 முறை வாசிக்கணும். இங்க கேட்டது பின்வருவற்றில் எது இருக்காது. மத்த 3 இருக்கும், 1 இருக்காது. ரைட். முதலாவது தந்திருக்கு அது ஒரு வங்கி கடப்பாடு இல்லை. ரைட். அவன தந்திருக்கு வரைவோலை. வரைவோலைன்னு உங்களுக்கு தெரியும், பேங்க் டிராஃப்ட். ரைட். ஒரு வங்கி மேல் வரையப்பட்டுள்ளது. அந்த டிராஃப்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ டிராஃப்டோ ஒரு வங்கி மேல் வரையப்பட்டுள்ளது. ஈனா கொடுப்பனவுக்காக விற்பனையாளர் கொள்வனவாளர் மீது தங்கியுள்ளார். கொடுப்பனவுக்காக விற்பனையாளர் கொள்வனவாளர் மீது தங்கியுள்ளார். ஈனா ஆவணஞ்சார்ந்த கொடுகடனிலும் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் பார்க்க கட்டணங்கள் பொதுவாக குறைவானதாக இருக்கும். இது கூட மார்ச் 2017 வந்த ஒரு MCQ. ரைட். இங்க பாப்போம் உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கு. அப்படி என்ன நினைக்கிறீங்க ஆன்சர்? விளங்கல. முதலாவது ஆன்சர் முதலாவது எங்க பீப்பிள்ஸ் பேங்க் எந்த பிரான்ச்? பரந்தன். பரந்தன். இது இங்க என்னண்டா ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்ப தந்திருக்கு ஒரு கலெக்ஷன், ஒரு ஆவண சேகரிப்பு தொடர்பாக பின்வரில் எது இருக்காதுன்னு கேட்டிருக்கு. சரியா? அது ஒரு வங்கி கடப்பாடு இல்லை. சரி, அத தமிழ் நீங்கள் வாசிக்கிற வடிவம் தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷன்ல வர பிழைகள் இருக்கலாம். அந்த சரியா உங்களுக்கு அந்த கன்செப்ட் விளங்கினா உங்களுக்கு தெரியும் எது இது. கன்செப்ட் தான் உங்களுக்கு வடிவ விளங்கும். கேட்டிருக்கு எது இருக்காது. அது ஒரு வங்கி கடப்பாடு. அது அவங்க வங்கிக்கு கடப்பாடு இல்லை என்றதான் சொல்லுது. வங்கி கடப்பாடு இல்லை. ஒரு வங்கி கடப்பாடு இல்லை. நாங்கள் முதலாவது கிளாஸ்ல நான் சொன்னேன், ஆவண சேகரிப்பும் ஆவண கடிதம், அதாவது டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் DPDA மற்றது LC, இந்த ரெண்டையும் எடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் ஆவண சேகரிப்புல பேங்க் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதாவது உங்களுடைய இறக்குமதியாளர் ஒரு DP அல்லது DA ஆவணம் தொடர்பாக கொடுப்பனவை மேற்கொள்ளாவிட்டால் வங்கி கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு இல்லை. ஆனால் நாங்கள் பிரபாவம் LC டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அமைவாக, நியதி நிபந்தனைகளுக்கு அமைவாக ஏற்றுமதியாளர் ஆவணங்களை சமர்ப்பித்தால் இறக்குமதியாளரின் வங்கி அந்த ஆவணங்களுக்கான கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். அங்க வங்கிக்கு ஒரு கடப்பாடு இருக்கு. அதாவது கொடுப்பனவு தொடர்பாக கடப்பாடு. இங்க கடப்பாடு இங்க கதைக்கிறது என்னன்னா, இந்த கொடுப்பனவு தொடர்பாக வங்கிக்கு ஒரு கடப்பாடு உண்டா இல்லையா? இந்த ஆவண சேகரிப்பில வங்கி கடப்பாடு இல்லை. சரியா? இந்த கேட்ட கேள்வி பின்னோட்டில் எது இருக்காது. சரியா? அது வங்கி கடப்பாடு இல்லை. சரி, பேங்குக்கு பே பண்ண வேண்டிய ஒரு ஒப்ளிகேஷன், கடப்பாடு இல்லை. நான் சொன்னேன், கலெக்டிங் பேங்க், இம்போர்ட்டட் பேங்க் வந்து என்ன செய்யும்? ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி. அங்க ரெமிட்டிங் பேங்க்ல இருந்து வர டாக்குமெண்ட்ஸை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அமைவாங்க இம்போர்ட்டருக்கு டாக்குமெண்ட்ஸை கையளிக்கும். ரைட்? அதாவது DPண்டா இறக்குமதியாளர்கிட்ட இருந்து கொடுப்பனவை மேற்கொண்டு ஆவணங்களை விடுவிக்கும். DA என்றால்
ஏற்றுக்கொள்ளலுக்கு அமைவாக ஆவணங்களை விடுவிக்கும். அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிறது தான் இங்க ஆவண சேகரிப்புல வங்கிகின்ற கடப்பாடு. சரியா? கொடுப்பனவு தொடர்பாக எந்த விதமான கடப்பாடும் இல்லை. இரண்டாவது பார்ப்போம். வரைவோலை ஒரு வங்கி மேல் வரையப்பட்டுள்ளது. சரியா? வரைவோலை டிராஃப்ட் ஒரு வங்கி மேல் வரையப்பட்டுள்ளது. நான் சொன்னேன் இந்த கலெக்ஷன்ல உங்களுக்கு வடிவா விளங்கணும். bill of exchange அது மாற்றுண்டியல், ரைட்? டிராஃப்டோ மாற்றுண்டியல். இந்த ஆவண சேகரிப்பில் நாங்கள் கையாளுற இந்த வரைவோலைகள் மாற்றுண்டியல்கள் எப்பொழுதும் ஏற்றுமதியாளரால் தான் இந்த வரைவோலை வரையப்படும். யார் மீது வரையப்படும்? எப்பொழுதும் இறக்குமதியாளர் மீது வரையப்பட வேண்டும். டிராஃப்டா இருக்கலாம், இல்லாட்டி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம். இது எப்பொழுதும் இறக்குமதியாளரின் பெயரில் வரையப்பட வேண்டும். ஏற்றுமதியாளர் அந்த வரைவோலையை இறக்குமதியாளரின் பெயரில் வரைய வேண்டும். இப்ப டிபிடி அங்க பிறகு எல்சியில பார்ப்போம். டிராஃப்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஏற்றுமதியாளர் வங்கியின் மீது, அதாவது இஷ்யூயிங் பேங்க் எல்சி இஷ்யூ பண்ற வங்கியின் மீதுதான் வரைவோலை வரையப்படும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு டிராஃப்ட். சரியா? அப்ப அங்க எல்சியில தான் வங்கியின் மீது வரையப்படும். ஆவண சேகரிப்பில் அது எப்பொழுதும் இறக்குமதியாளரின் மீது வரையப்படும். அப்புறம் பார்ப்போம். தெரியும் ஆர்டிகல் 10 ஆவண சேகரிப்பு என்ன சொன்னோம்? பொருட்கள் எப்பொழுதும் வார்நாமத்தில் வங்கியின் மீது முகவரியிடப்படக்கூடாது. எப்பொழுதும் பில் ஆஃப் லேடிங்கும் கலெக்ஷன்ல இறக்குமதியாளர் பேர்ல தான் இருக்கும். அதை வடிவம் ஆவண சேகரிப்புல டிபிடிஏல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிராஃப்ட், டிஎல் எல்லாமே இறக்குமதியாளரின் பெயர் இருக்கும். ஆனா எல்சியில பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில் ஆஃப் லேடிங் எல்லாம் வங்கியின் மீது வரையப்படும். இது ரெண்டும் வித்தியாசம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் கடப்பாடு, ரைட்? கொடுப்பன தொடர்பான கடற்பாடு இந்த கலெக்ஷன்ல பேங்க்ஸுக்கு இல்லை. ஆனா எல்சியில கொடுப்பனவு தொடர்பாக வங்கிகளுக்கு கடப்பாடு இருக்கு. அதான் இங்க வங்கியின் மீது இந்த மாற்றுண்டியல் வரையப்படும். வங்கி இந்த கொடுப்பனவிலிருந்து விலக முடியும். அதாவது ஏற்றுமதியாளர் உரிய ஆவணங்களை எந்தவித பிழையுமின்றி ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொழுது வங்கிக்கு கொடுப்பன தொடர்பாக கடப்பாடும். சரியா? இந்த விடயங்கள் உங்களுக்கு வடிவ விளங்கணும். கலெக்ஷனையும் எல்சியையும் தொடர்பு படுத்தி நீங்கள் கற்க நேரம். சரியா? ஆவணத்திற்கு வரைவோலை ஒரு வங்கி மேல் வரையப்பட்டுள்ளது. அது பிழை. ஈனதந்திற்கு கொடுப்பனவுக்காக விற்பனையாளர் கொள்வனவாளர் மீது தங்கியுள்ளார். கொடுப்பனவுக்காக விற்பனையாளர் கொள்வனவாளர், சரிதானே? எப்பொழுதும் என்னது? விற்பனையாளர் கொள்வனவாளர் மீது தான் தங்கியுள்ளார். அதான் நியதி, ரைட்? கொள்வனவாளர் பே பண்ணாதான் எக்ஸ்போர்ட்டருக்கு காசு போகும். ஆவண சேகரிப்புல என்னது? விற்பனையாளர் எப்பவும் கொள்வனவாளர் மீது தங்கியுள்ளார். ஏன் இங்க வங்கியின் மீது தங்கி இல்லை? ஏன் காரணம்? வங்கி கடப்பாடு இல்லை. அப்ப கட்டாயம் எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் பே பண்ணாதான் எக்ஸ்போர்ட்டருக்கு காசு போகும். எப்பவுமே கொடுப்பனவுக்காக விற்பனையாளர் கொள்வனவாளர் மீது தங்கியுள்ளார். சரி. நாலாவது என்ன? ஆவணம் சார்ந்த கொடுக்கலிலும் டாக்குமெண்ட்ரி கிரெடிட்ஸ், அதான் எல்சி, பார்க்க கட்டணங்கள் பொதுவாக குறைவானதாக இருக்கு. அதான் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த இறக்குமதி ஏற்றுமதி தொடர்போடு இருக்கவங்களோட வாடிக்கையாளர் அடிக்கடி சொல்ற ஒரு விடயம் தான், பொதுவா எல்சியில டீல் பண்ண சார்ஜஸ் கூட. ஏன்னா நாங்க எல்சி ஓப்பனிங் பேங்க், எல்சி ஓப்பன் பண்ணிடுறோம், எல்சி ஓப்பனிங் சார்ஜஸ், ரைட்? எல்சி இஷ்யூ பண்ற பேங்க் எல்சி ஓப்பன் பண்ண ஒரு சார்ஜ். அந்த எல்சி ஓப்பன் பண்ணி
அங்கால போனோம்னா ஏற்றுமதியான நாட்டுக்கு போனோம்னா அங்க எல்சியை அட்வைஸ் பண்ணும், அந்த ஆவணக்கடனை அறிவுறுத்தும், அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. பிறகு நெகோசியேட் பண்ண நேரம் அங்க ஒரு சார்ஜ் இருக்கு. அந்த மாதிரி பலவித சார்ஜஸ் இருக்கு இந்த எல்சியோட நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட் செஞ்சீங்க. ஆனா கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கலெக்ஷன்லயும் சார்ஜஸ் இருக்குதான், ஆனா எல்சி போல அதிக சார்ஜஸ் இல்லை. எல்சியோட கம்பேர் பண்ற நேரம் ஒப்புற நேரம் பேங்க் சார்ஜஸ் வந்து இந்த டிபிடிஏல குறைவு. அதான் சொல்லியிருக்கு, ஆவணம் சார்ந்த கொடுகளிலும் பார்க்க எல்சியை விட எல்சியோட ஒப்புற நேரம் எல்சியிலும் பார்க்க கட்டணங்கள் பொதுவாக குறைவானதாக இருக்கு. அது சரி. அப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி, ஒரு ஆவணம் சார்ந்த சேகரிப்பின் ஒரு சிறப்பியல்பாக பின்னோட்டில் இது இருக்காது. 3 சிறப்பியல்புகள் ஒன்று இருக்காது. எது சிறப்பியல்பு? அது ஒரு வங்கி கடப்பாடு இல்லை, அது ஒரு சிறப்பியல்பு. கொடுப்பனவுக்காக விற்பனையால் கொள்வாமை தங்கியுள்ளார், எஸ் சிறப்பியல்பு. ஆவணம் சார்ந்த கொடுக்கணும் பார்க்க கட்டணங்கள் பொதுவாக குறைவாக இருக்கும், எஸ் இருக்கும். அப்ப இந்த 3 இருக்கும். எது இருக்காது? வரைவோலை ஒரு வங்கி மேல் வரையப்பட்டு. சரியா? எப்ப யார் மேல் வரையணும்? இறக்குமதியாளர் மீது வரையப்பட வேண்டும். உங்களோட ஆன்சர் வந்து 10வதுக்குரிய ஆன்சர் ஆவண்ணா. ஓகே மைவிலி? ஆன்சர் வாங்கிச்சா? கிளியரா? அடுத்த கேள்வி. ரைட். அப்ப இந்த முதல் 10 கேள்வியும் பாத்தீங்கன்றால் உங்களோட எம்சிக்யூ தொடர்பாக வந்த கேள்விகள். சரியா? ரைட். முதல் 10 எம்சிக்யூ தொடர்பாக வந்த கேள்வி. அடுத்த 11வது கேள்வி 11, 12, 13. இது நான் எடுத்தது வந்து ஒரு 3 பேப்பர்ஸ்ல வந்த கேள்விகள். அதாவது பொதுவாக 2 மார்க்ஸ் உடைய முதலாவது கேள்வியில முதல் 5 எம்சிக்யூ மாறி வர்றது. அடுத்த 5 கேள்வி ஒரு வசனத்திலேயோ இல்லாட்டி ஒரு சொல்லிலேயோ இல்லாட்டி ஒரு இலக்கத்திலேயோ எதிர்பார்க்கிற ஒரு கேள்வியாக வினாவப்படும். சரியா? இப்ப நீங்கள் 2 மார்க்ஸுக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கும். இதற்கு நீங்கள் எஸ்ஏ டைப் மாதிரி கூட எழுத தேவையில்லை. ரைட்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுவும் நீங்கள் அந்த சரியான கன்செப்ட் விளங்கி கொண்டு அதுக்குரிய ஆன்சரை எழுதும். இதுல என்ன கேட்டிருக்கு? சேகரிப்புக்கான சீரான விதிகள் URC 522 உறுப்புரை 2B அந்த உறுப்புரையின் நோக்கத்திற்காக வர்த்தக ஆவணங்கள் கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்பதினால் கருதப்படுவது என்னவென்று கூறுகிறது. அந்த உப உறுப்புரை கூறுவது என்ன? சரியா? இங்க உங்களுக்கு கேட்ட கேள்வி URC 522 2B ஆர்டிக்கல்ல சொன்ன அந்த கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் டெபினிஷனுக்கான பதில தான் உங்கள்ட்ட கேட்டு. சரியா? அப்ப நீங்கள் உங்களுக்கு படிவா ஆர்டிகல் 2B வேர்ட் டு வேர்ட் தெரிஞ்சா அதே மாதிரி எழுதலாம். அதுக்காக நீங்கள் இப்ப ஒவ்வொரு ஆர்டிக்கலும் 26 ஆர்டிக்கலும் நீங்கள் அப்படி உழுக்க வேர்ட் டு வேர்ட் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? உங்களுக்கு முதலாவது விளங்கணும் அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது. ரைட்? பிறகு அந்த ஆர்டிக்கல்ல கூறப்பட்ட விடயங்கள் என்ன. சரியா? அந்த விடயங்கள் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் உங்களுடைய மொழியில அதாவது வசனங்களை நீங்கள் மாற்றி எழுதலாம். அந்த
கன்செப்ட் கருவூலத்தை சரியா உபயோகித்து. இங்க கேட்டது கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். சரியா? இங்க ஆர்டிகல் 2B கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரி அதை டிஃபைன் பண்ணிடும். ரைட்? இப்ப கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் சொல்லணும் என்னது? பைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் தவிர்த்த மற்ற எல்லாம் என்னது? வர்த்தக ஆவணங்கள். நிதியியல் ஆவணங்கள் தவிர்த்த அனைத்து ஆவணங்களும் வர்த்தக ஆவணங்கள். ஆனா அந்த உறுப்புகளை பாத்தீங்கன்னா சில உதாரணங்கள் தந்திருக்கு. கமர்ஷியல் இன்வாய்ஸ், டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே, வர்த்தக ஆவணங்கள். சரியா? பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 2 டாக்குமெண்ட்ஸ் 2 வகையா உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஒன்று பைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ், அடுத்தது கமர்ஷியல் டாக்குமெண்ட். பைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் தான் நிதியியல் ஆவணங்கள், கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் தான் வர்த்தக ஆவணம். உங்களுக்கு தெரியும், நிதியியல் ஆவணங்கள் தவிர்த்த அனைத்து ஆவணங்களும் வர்த்தக ஆவணங்கள். சரியா? இதுக்கு நீங்கள் வெவ்வேறு விதமாக ஆன்சர் எழுதலாம். ஒன்று எழுதலாம் என்னது? இந்த உறுப்புரைக்கு அமைவாக நிதியியல் ஆவணங்கள் தவிர்த்த அனைத்து ஆவணங்களும் வர்த்தக ஆவணங்கள் ஆகும். உதாரணம் போட்டு என்னது? கமர்ஷியல் இன்வாய்ஸ், வர்த்தக விலைப்பட்டியல், வார்நாமம், பில் ஆஃப் லேடிங், காப்புறுதி கொள்கை, இன்சூரன்ஸ் பாலிசி. சரியா? அப்படி எழுதலாம். இல்லாட்டி நீங்கள் ஆர்டிக்கல்ல வடிவா நீங்கள் தெரிஞ்சிருந்தா, சரி, ஆர்டிக்கல்ல என்ன சரியாக குறிப்பிடப்பட்டிருந்தது சொல்லியிருந்தாங்க. எங்க யூஆர்சி ஆர்டிக்கல் எடுங்க கையில. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 2B ரோமன் நம்பர் 2. சரியா? என்ன சொல்லுது? கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் இன்வாய்சஸ், என்ன விலைப்பட்டியல்கள், கமா டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அனைத்து போக்குவரத்து ஆவணங்கள், கமா டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில் அதாவது உரித்துடைமை ஆவணங்கள், ஓ அதர் சிமிலர் டாக்குமெண்ட்ஸ் அல்லது அதற்கு ஈடான வேறு ஆவணங்கள், ஓ எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் whatsoever not being financial documents. அப்ப நீங்கள் யூஆர்சி சரியா வேர்ட் டு வேர்ட் தெரிஞ்சா நீங்க இத மாதிரியே எழுதலாம். சரியா? யூஆர்சி ஆர்டிகல் 2B பிரகாரம் வர்த்தக ஆவணங்கள் என்பது விலைப்பட்டியல்கள், கமா போக்குவரத்து ஆவணங்கள், கமா உரித்துடைமை ஆவணங்கள் அல்லது அதற்கு ஈடான இணையான ஆவணங்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆவணம். ஆனால் அது நிதியியல் ஆவணங்களாக இருக்க கூடாது. இதை நீங்கள் உங்களுடைய மொழி நடையில் எழுதுறோம் என்ன சொல்லலாம்? நீங்கள் எழுதலாம், நிதியியல் ஆவணங்கள் தவிர்ந்த அனைத்து ஆவணங்களும் எனது வர்த்தக ஆவணங்கள் சொல்லி போட்டு சொல்லலாம். உதாரணம், வர்த்தக விலைப்பட்டியல், கமர்ஷியல் இன்வாய்ஸ், பில் ஆஃப் லேடிங், வார்நாமம், இன்சூரன்ஸ் பாலிசி, காப்புறுதி கொள்கை, பேக்கிங் லிஸ்ட், பொதிச்சீட்டு, இதெல்லாமே எனது உதாரணங்கள், வர்த்தக ஆவணங்களுக்கு உதாரணங்கள். நீங்கள் அதே ஆர்டிக்கல்ல மேல பாத்தீங்கன்னா பைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கு. அதாவது கொடுப்பனவை பெற்றுக்கொள்ற ஆவணம் தான் பைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ். என்ன? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாற்றுண்டியல், ப்ரொமிசரி நோட், வாக்குறுதி சீட்டு, செக்ஸ், காசோலை, அதர் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் அப்டெய்னிங் தி பேமெண்ட் ஆஃப் மணி. கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க உபயோகிக்கிற ஆவணம் மட்டும்தான் எனக்கு நிதியியல் ஆவணங்கள். நிதியியல் ஆவணங்கள் தவிர்ந்த அனைத்து ஆவணங்களும் என்னது? வர்த்தக ஆவணங்கள். கேட்ட கேள்வி 2 மார்க்ஸுக்கான கேள்வி. வர்த்தக ஆவணங்கள் மேல கருதப்படுவது. சரி, அந்த உப உறுப்புரை கூறுவது. அப்ப உப உறுப்புல என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். சரியா? ஆர்டிகல் 2B சொல்லுது பைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் தவிர்ந்த அனைத்து ஆவணங்களும் கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன தந்திருக்காங்க? உதாரணத்துக்கு இன்வாய்ஸ், டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ், டைட்டில் டாக்குமெண்ட், எனி அதர் டாக்குமெண்ட்ஸ். அதை நீங்கள் என்னது? நீங்கள் உங்களுடைய மொழியில எழுதலாம். அதுக்காக நீங்கள் ஆர்டிகல் 2 அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் சொல்லணும், நிதியியல் ஆவணங்கள் தவிர்த்த அனைத்து ஆவணங்களும் வர்த்தக ஆவணங்கள். ரைட்? யூஆர்சி 522 உறுப்புரை 2B அமைவாக நிதியியல் ஆவணங்கள் தவிர்த்த அனைத்து ஆவணங்களும் வர்த்தக ஆவணங்கள். உதாரணம், வர்த்தக விலைப்பட்டியல், போக்குவரத்து ஆவணங்கள், அல்லது அதற்கு இடையிலான ஏதாவது ஆவணம். சரியா? கிளியரா மாதிரி?
ஆமாம் சார். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, இது மார்ச் 2016 வந்த கேள்வி. ரைட். ஏற்றுக்கொள்ளலின் மீதான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ், அப்ரிவியேஷன் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் DA, மற்றும் கொடுப்பனவின் மீதான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், அப்ரிவியேஷன் DP என்பனவற்றுக்கு இடையிலான வேறுபாடு என்ன? திருப்பியுமே என்னது, நீங்கள் 1-2 வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கேள்வி. சரி, அவ முதலாவது நீங்க சொல்லணும் DA என்ன, மற்ற சொல்லணும் DP என்ன, ரெண்டுக்கு இடையில வேறுபாடு கற்று. பொதுவாக உங்களோட பீப்பிள்ஸ் பேங்க் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, DPக்கும் DAக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அவங்களோட இன்டர்நேஷனல் ட்ரேட் P3 பேப்பர்ஸ்ல கூட வர ஒரு கேள்வி. ரைட். DAக்கும் DPக்கும் உள்ள வித்தியாசம். சரியா, இங்க நீங்கள் சும்மா DA DP என்னன்னு சொல்லலாம். நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்ட படிக்கின்ற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறனால நீங்கள் என்னது கூடிய இடத்துல ஆர்டிக்கலை கோட் பண்ணி எழுதினால் பெட்டர். என்ன சொல்லணும், URC உங்களுக்கு தெரியும், DPDA எங்க வருது ஆர்டிக்கல், DPDA பார்த்தோம்னா டக்குன்னு எந்த ஆர்டிக்கல் ஞாபகம் வரணும், ஆர்டிக்கல் 7. ரைட். அப்ப நீங்கள் என்ன சொல்லணும், URC 522 உறுப்புரை 7ற்கு அமைவாக DP என்ன DA என்ன சொன்னீங்க. சரி, அப்ப DP என்னது, டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், DA டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் என்னன்னு சொல்லணும், அதாவது நீங்கள் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட பின்புதான் நீங்கள் ஆவணங்களை விடுவிப்பீர்கள். கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட பின் ஆவணங்களை விடுவிக்கும் முறைதான் எனது டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட். ஏற்றுக்கொள்ளலின் பின் ஆவணங்களை விடுவிக்கும் முறைதான் எனது DA. சரியா, அப்ப நீங்கள் ஒரு ஆவண சேகரிப்பின் கீழ் DP முறையின் பெறும்பொழுது எனது நீங்கள் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட பின் அந்த ஆவணங்களை விடுவிப்பீர்கள். ஒரு ஆவண சேகரிப்பில் DA அடிப்படையில் நீங்கள் ஆவணங்களை பெற்றுக்கொண்டீர்கள், ஆனால் அந்த உரிய மாற்றுண்டிகளை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏற்றுக்கொள்ளலின் பிறகுதான் நீங்கள் அந்த ஆவணங்களை விடுவிப்பீர்கள். சரியா, இப்ப இங்க என்னது கூட நீங்கள் உங்களுடைய மொழி நடைக்கு அமைவாக நீங்கள் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆர்டிகல் 7 பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது, URC 522 documents against acceptance versus documents against payments. ரைட். அப்ப நீங்கள் ஆர்டிகல் 7 அதை கோட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, கொடுப்பனவை பெற்ற பின்பு ஆவணங்களை விடுவித்தல் DP ஆகவும், ஏற்றுக்கொள்ளலின் பின் ஆவணங்களை விடுவித்தல் DA ஆகவும் கருதப்படும். அதுதான் அங்க இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ரைட். அடுத்த கேள்வி, செப்டம்பர் 2016 பன்னாட்டு வர்த்தகத்தில் வழக்கமாக உபயோகிக்கப்படும் பொதுவான கொடுப்பனவு முறைகள், காமன் பேமெண்ட் மெத்தட்ஸ் 4 பெயரிடு. இதுவும் என்னது, உங்களுக்கு 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. உங்களுக்கு 4 பெயரிடுங்க. நீங்க 4ல நீங்க 3 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்னது, சில நேரம் ஃபுல் மார்க்ஸ் வராது. சரியா, 3 எழுதுனா ஹாஃப் மார்க்ஸ் தான் கிடைக்கும். 4 பெயரிடுனா நீங்கள் 4 எழுதினாதான் உங்களுக்கு அங்க என்னது 2 மார்க்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி ஹாஃப் மார்க்ஸ் தான் கிடைக்கும். சரியா, என்ன 4 முறைகள், advance payment, open account, LC, documentary collection. எஸ், ரைட். நீங்கள் வடிவா இந்த 4 முறைகளையும் எழுதணும். சரியா, திறந்த கணக்கு, கொடுப்பனவு, ஆவண சேகரிப்பு, ஆவண கடிதம். ரைட். ஓப்பன் அக்கவுண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட், டாக்குமெண்ட் கலெக்ஷன், டாக்குமெண்ட்ரி கிரெடிட். சரியா, ஆன்சர்ஸ் எழுதுற நேரம் கொஞ்சம் வடிவா எழுதணும், சும்மா அந்த எல்சின்னு போடாமல் உண்டு. டாக்குமெண்ட்ரி கிரெடிட் அல்லது ஆவண கடிதம், ரைட். டாக்குமெண்ட் கலெக்ஷன் அல்லது ஆவண சேகரிப்பு,
அட்வான்ஸ் பேமெண்ட் அல்லது முட்கொடுப்பனவு, ஓப்பன் அக்கவுண்ட் அல்லது திறந்த கணக்கு. ஸோ நீங்கள் தமிழ் மீடியத்தில் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுத நீங்கள் ஆங்கிலத்திலேயே நீங்கள் எழுதலாம், பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு நாங்கள் படிப்போம் இன்கோடர்ம்ஸ். இன்கோடர்ம்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்ரிவியேஷன் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். சரியா? முழுக்க முழுக்க நீங்கள் அங்க ஆங்கிலத்தில் எழுதுகிற எந்த வித தவறும் இல்லை. ஆனால் விளவிடாம எழுதணும். சரியா? ரைட். இது 2 மார்க்ஸுக்குரிய வந்த கேள்விகள் உங்களுக்கு தெரியும். அப்ப எப்படி எழுதணும்? கடைசி கேள்வியை பார்த்தீங்கன்னா இது மார்ச் 2018 வந்த ஒரு கேள்வி, ஒரு தனி கேள்வி. சரியா? உங்களோட பாஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சுலபமாக இருந்த கேள்வி. செப்டம்பர் 2014 பார்த்தீங்கன்னா பேப்பர் சரியான ஒரு சிம்பிள் பேப்பர். பிறகு கொஞ்ச காலம் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தது பேப்பர். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கால்குலேஷன் இருக்கே இல்லை பேப்பர்ஸ். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்லையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம் ஒரு தனி கேள்வி, உங்களோட பாட்டுல வார ஒரு தனி கேள்வி கணக்கு. சரியா? அது ஒரு ஆப்ஷன் கேள்வி தான். சரியா? படிப்பா செஞ்சீங்கன்னா 20 மார்க்ஸ் எடுக்கலாம் உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் சம் கேள்வி. அது மாதிரி இந்த மார்ச் 2018 செப்டம்பர் 2018 இந்த 2 பேப்பர், அதுக்கு முதல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா யூஆர்சிண்டா யூஆர்சியை பத்தி தனி ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில வர 4 கேள்விகளும் உப கேள்விகளும் யூஆர்சியுடன் தொடர்புடைய கேள்வி. யூஆர்சி நீங்கள் வடிவா படிச்சீங்கன்னா இந்த தனி கேள்வியை நீங்கள் சூஸ் பண்ணி 20 மார்க்ஸ் எடுக்கலாம். 15 மார்க்ஸோ நீங்கள் வடிவா எடுக்கலாம். சரியா? ஆனால் இப்ப எக்ஸாமினர் இந்த லாஸ்ட் 2 பேப்பர்ஸை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் மாடல்ல மாத்திட்டேன். 2019 மார்ச் செப்டம்பர் பேப்பரை பாத்தீங்கன்னா இப்ப இந்த உங்களோட வார அந்த சாய்ஸஸ் கேள்வி 2வது 3வது 4வது கேள்விகளை பாத்தீங்கன்னா அந்த 4 உப கேள்விகள்ல ஒரு கேள்விதான் யூஆர்சி. உதாரணத்துக்கு 2வது கேள்வியில 1வது கேள்வி யூஆர்சி, 2வது கேள்வி யூசிபி, 3வது கேள்வி யூஆர்ஆர். அந்த மாதிரி 3வது கேள்வியில 1வது கேள்வி யூஆர்சி, 2வது கேள்வி யூசிபி. இதுக்கு 2018, 17, 16 பாத்தீங்கன்னா யூசிபிக்கு தனி கேள்வி, யூஆர்சிக்கு தனி கேள்வி. கூட மாணவர்கள் என்ன செய்யறது, யூசிபிய படிக்கிறது இல்லை, யூஆர்சிய வடிவா படிச்சு போட்டு தனி கேள்விய செய்யறது. ஆனா இப்ப உங்களுக்கு அப்படி செய்யலாது. ஏன் ஒரே கேள்வியில யூசிபியும் வருது, யூஆர்சியும் வருது, எல்லாம் வருது. உங்களுக்கு கட்டாயம் எல்லா இதையும் படிக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் இருக்கு. சரியா? அதே நேரம் நீங்கள் இந்த யூஆர்சி இப்ப இந்த 4 பாட்டும் ஒரே கேள்வியில கேட்டா என்ன, 3 கேள்வியில யூஆர்சிக்கு தொடர்பாக ஒரு 4 கேள்வி வந்தாலும் உங்களுக்கு அந்த யூஆர்சிக்குரிய கேள்விகளுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். ரைட்? இது 26 உறுப்புகளும் பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் வடிவா படிச்சு விளங்கி படிச்சீங்கன்னா ஈஸியா யூஆர்சியோட வர எம்சிக்கு கேள்வியும் இந்த ஆப்ஷனல் கேள்விகள்ல வர உப கேள்விகளுக்கும் நீங்கள் வடிவாக ஆன்சர் பண்ணலாம். ரைட். அப்ப இந்த மார்ச் 2018 வந்த கேள்வியை பார்த்தோம். யூஆர்சி 522 உறுப்புரை 10 ஆவணங்கள், எதிர் பொருட்கள், சேவைகள், செயலாக்கம். சரியா? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் டாக்குமெண்ட்ஸ் வெர்சஸ் குட்ஸ், சர்வீசஸ், பெர்ஃபார்மன்சஸ். ரைட்? சம்பந்தமான ஏற்பாடுகளை விரிவாக விவரிக்கின்றது. இந்த உறுப்புரை பின்வருவனற்றை பற்றி கூறுவதை சுருக்கமாக விளக்குகிறது. அதனால முதலாவது உரிமையாளருக்கு பொருட்களை ஏற்று கன்சைனிங் ஆஃப் குட்ஸ். 2வது பொருட்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கான வங்கிகளின் கடப்பாடு. 3வது பொருட்களை பாதுகாப்பதற்காக வங்கிகள் எடுக்கும் நடவடிக்கை. 4வது
யூஆர்சி 522வின் உறுப்புரை 13 ஆவணங்களின் செயல்திறன் மீதான மறுப்பு கூறலை கையாளுகின்றது. இது வங்கிகளின் பொறுப்பு அல்லது கடப்பாடு சம்பந்தமாக என்ன பாதுகாப்பை வழங்குகிறது? ரைட். இந்த கேள்வியில முதல் 3 உபகேள்விகளும் ஆர்டிகல் 10 தொடர்புடையது. கடைசி உபகேள்வி ஆர்டிகல் 13 பத்தி கேட்கிறாங்க. ரைட். இப்ப யூஆர்சி 522 விதிகளை நீங்கள் கற்ற நேரம் ஒரு முறை ஒன்று இருக்கு கற்கிறது. பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஆர்டிகல் 11 இருந்து 15 பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த கடப்பாடுகள் தொடர்பாக குறிப்பிட்ட உப உறுப்பு. ரைட். எதிர்பாராத சம்பவங்கள், ஏதாவது ஒரு சம்பவம் எதிர்பாராம நடந்தா அது வங்கி பொறுப்பா இல்லையா? அது ஆர்டிகல் 15 சொல்லுது. ரைட். ஃபோர்ஸ் மேஜர் சொல்லுவோம், எதிர்பாராத சம்பவம் ஆர்டிகல் 15. பிறகு டிஸ்க்ளைமர் ஆன் ரிசீவ் டாக்குமெண்ட்ஸ் ஆர்டிகல் 12 சொல்லுது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுக்கான ஆவணங்கள் தொடர்பான கோரல் மறுக்கு. சரியா? அப்புறம் இன்ஸ்ட்ரக்டட் பார்ட்டி ஆர்டிகல் 11 சொல்லுது. இன்னொரு ஆர்டிகல் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க டிரான்ஸ்லேஷன் பிழைகள் இல்லாட்டி டாக்குமெண்ட்ஸ் இடையில துளைஞ்சி போனா என்ன வங்கிகள் பொறுப்பா இல்லையா? அந்த மாதிரி ஆர்டிகல் 11 தொடக்கம் 15 இந்த கோரல் மறுக்கை டிஸ்க்ளைமர் இதோட வார உறுப்புரை. பிறகு 16 தொடக்கம் 19 பாத்தீங்கன்னா எல்லாம் கொடுப்பனவோட வார ஆர்டிகல். 16 பேமெண்ட் வித்தவுட் டிலே. ரைட். ஆர்டிகல் 17 பாத்தீங்கன்னா பேமெண்ட் இன் லோக்கல் கரன்சி. ஆர்டிகல் 18 பாத்தீங்கன்னா பேமெண்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஆர்டிகல் 19 பாத்தீங்கன்னா பார்ஷியல் பேமெண்ட். சரியா? 16 உடனடியாக கொடுப்பனை மேற்கொள்ளும். 17 உள்ளூர் நாணயத்தில் கொடுப்பனை மேற்கொள்ளும். 18 வெளிநாட்டு நாணயத்தில் கொடுப்பனை மேற்கொள்ளும். 19 பகுதி கொடு. அப்போ 16, 17, 18, 19 நாளையும் லிங்க் பண்ணி படிக்கணும். எல்லாம் கொடுப்பனவுகளோட வர. 20, 21 பாத்தீங்கன்னா 20 வட்டி, 21 சார்ஜஸ். என்ன 20 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வட்டி விலக்கல் படிக்க முடியுமா முடியாது. 21 கட்டணங்கள் விலக்களிக்கப்பட முடியுமா முடியாது. 20, 21 நீங்கள் இணைஞ்சு படிக்கும். 22, 23 ஏற்றுக்கொள்ளல் மாற்றுண்டியல மட்டும் சொல்லுது. 23 ஏற்றுக்கொள்ளல் தான், ஆனால் மாற்றுண்டியல் தவிர்ந்த ப்ராமிசரி நோட் மற்றும் ஏனைய 22, 23 கிட்டத்தட்ட ஒன்றா போராட். 24, 25 24 என்ன ப்ரொடெஸ்ட் எதிர்ப்பு. 25 கேஸ் ஆஃப் நீட் தேவை ஏற்படும் நிகழ்வு. 24, 25 உண்டா. 26 நீங்கள் கொடுப்பனவை மேற்கொள்ளாவிட்டால், ஏற்றுக்கொள்ளலை மேற்கொள்ளாவிட்டால் என்ன அறிவித்தல்களை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் நோட்டீசஸ். 26 ரைட். பாத்தீங்கன்னா சில ஆர்டிகளை நீங்கள் சேர்த்து ஒண்டா பார்க்கணும். ரைட். 6, 7 பாத்தீங்கன்னா 6 சைட் அண்ட் எக்ஸெப்டர், 7 டிபிடிஏ. 6, 7 கிட்டத்தட்ட ஒண்டா போகுது. 8 ஒரு பிரத்யேகமான ஆர்டிக்கல், கிரியேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஆவண உருவாக்கம். ஆனால் அதுவும் திருப்பி என்னது ஆர்டிகல் 6 அங்க எக்ஸெப்டன்ஸ் பத்தி சொல்றாங்க. இங்கேயும் கிரியேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஆவண உருவாக்கத்துல நீங்க அந்த ஏற்றுக்கொள்ளலுக்கு தேவையான ஆவணத்தை உருவாக்குறீங்க. ரைட். திருப்பி அது 22 தொடர்படுது அங்க ஏற்றுக்கொள். ஆர்டிக்கல் 3 என்னது, அது ஒரு தனி பிரத்யேகமான ஆர்டிக்கல், உறுப்பினர்களை மட்டும்தான் காய்க்குது. ஆர்டிகல் 2 ஒரு தனி பிரத்யேகமான ஆர்டிக்கல், கலெக்ஷனை டிஃபைன் பண்ணுது, டாக்குமெண்ட்ஸை டிஃபைன் பண்ணுது, டைப் ஆஃப் கலெக்ஷனை டிஃபைன் பண்ணுது. ஆர்டிகல் 4 பிரத்யேகமான ஆர்டிக்கல், கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், சேகரிப்பு அறிவுறுத்தல் தொடர்பான ஒரு ஆர்டிக்கல். ஆர்டிகல் 5 பிரத்யேகமான ஆர்டிக்கல், பிரசன்டேஷன் சமர்ப்பிப்பு. ஆர்டிகல் 9 என்ன ஒன் வேர்ட் ஆர்டிக்கல், பேங்க் ஷுட் ஆக்ட் இன் குட் ஃபேத் அண்ட் ரீசனபிள் கேர். வங்கிகள் நன்னடத்தையுடன் மிக அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்டிகல் 9 சொல்லுது. சரியா?
இதுல நீங்க திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல இந்த ஆர்டிக்கல் உங்களோட மனதுல வடிவாக பதியும். சரி, அப்ப இந்த கேள்வி உங்களோட ஆர்டிக்கல் 10 ஒரு தொடர்புடைய ஒரு கேள்வி. இதுவும் ஒரு பிரத்யேகமான ஒரு ஆர்டிக்கல். சரியா? அதாவது இந்த ஆர்டிக்கல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். எனது அதாவது நீங்கள் ஆவண சேகரிப்பா இருக்கலாம், ஆவண கடிதமா இருக்கலாம். வங்கிகள் ஆவணங்களை மட்டும் தான் கையாளும், பொருட்களை கையாள்வதில்லை. இதுதான் நாங்கள் பொதுவாக இன்டர்நேஷனல் ட்ரேட்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கிய விடை. அது பேங்க்ஸுக்கும் குட்ஸுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. பேங்க்ஸ் ஒன்லி டீல் இன் டாக்குமெண்ட்ஸ், நாட் வித் குட்ஸ். வங்கிகள் எப்பொழுதும் ஆவணங்களை மட்டும்தான் கையாளும், பொருட்களை கையாளும். இது யூஆர்சியா இருக்கலாம், யூசிபியா இருக்கலாம். நாங்கள் பிறகும் பார்ப்போம். பேங்க்ஸ் நாங்கள் குட்ஸோட டீல் பண்ண மாட்டோம், ஒன்லி வித் டாக்குமெண்ட்ஸ். ரைட். அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸோட டீல் பண்ற நேரமும் நாங்கள் பிறகு பார்ப்போம். என்னது எல்சிலையும் பார்ப்போம். என்னது நான் முதல் சொன்ன மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் பில் ஆஃப் லேடிங்கும் கலெக்ஷன்ல பேங்க் மேல வரையக்கூடாது. ஆனா எல்சியில பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் பில் ஆஃப் லேடிங்கும் பேங்குக்கு கன்சைன் பண்ணணும். கன்சைன், சரியா? அதாவது பொருட்களை கன்சைன் பண்றது, பொருட்களை அதாவது உரிமை மாற்று. ஏற்றுமதியாளரிடம் இருந்த அந்த உரிமையை, அவரிடம் இருந்த அந்த உரித்துடைமை, இந்த பொருட்களுக்கான உரிமையை பிறிதொரு நபருக்கு அதை மாத்திரதான் இது கன்சைன் பண்றேன்னு சொல்றது. சரியா? அப்ப இங்க இந்த ஆர்டிக்கலை பாத்தீங்கன்னா இங்க பொருட்கள் இன்னொருவருக்கு உரிமை மாற்றப்படுது. பில் ஆஃப் லேடிங் பாத்தீங்கன்னா பில் ஆஃப் லேடிங் வார்னாம் கப்பல் பத்திரம், கப்பல் சரக்கு பத்திரம் அல்லது சுமைச்சீட்டு, தமிழ்ல பலவிதமான டெர்மினாலஜி இருக்கு. இந்த பில் ஆஃப் லேடிங், இந்த பில் ஆஃப் லேடிங்ல பாத்தீங்கன்னா மேல உங்களோட ஏற்றுமதியாளர், ஷிப்பர், ஏற்றுமதியாளர். இங்க கன்சைனி, கன்சைனி தான் யார்? யார் மீது இந்த பொருட்கள் முகவரி இடப்பட வேண்டும்? யார் மீது இந்த பொருட்கள் முகவரி இடப்பட வேண்டும்? இந்த கன்சைனி எப்பவும் இந்த கலெக்ஷன் டிபி அல்லது டிஏ, டிபி அல்லது டிஏ எப்பவும் இந்த கன்சைனி உங்களுடைய இறக்குமதியாளர். எல்சியில பார்ப்போம். இது எல்சி இஷ்யூயிங் பேங்க். எல்சியில படிக்கிறீங்கன்னா இது பேங்க் மீது வரையப்படும் முகவரி இடப்படும். அப்ப இந்த பில் ஆஃப் லேடிங் இந்த கலெக்ஷன்ல அப்பொழுதும் இந்த இம்போர்ட்டர் மீது கன்சைன் பண்ணப்பட வேண்டும். சரியா? அதுதான் இந்த கேள்வியில உங்களுக்கு சொல்லுது. இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா கேள்வியில சொல்லுது, உரிமையாளருக்கு பொருட்களை ஏற்றல், கன்சைனிங் ஆஃப் குட்ஸ். ரைட், கன்சைனிங் ஆஃப் குட்ஸ். அதாவது பில் ஆஃப் லேடிங்ல பொருட்களை நேரடியாக இறக்குமதியாளருக்கு முகவரி இடப்பட வேண்டும், வங்கியின் மீது முகவரி இடப்பட கூடாது. நீங்கள் ஆர்டிகல் 10 யூஆர்சி ஆர்டிகல் 10 பாத்தீங்கன்னா ரைட், மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் 10 ஏ பாத்தீங்கன்னா ஏ சொல்லுது, goods should not be dispatched directly to the address of a bank or consigned to or to the order of a bank without prior agreement on the part of that bank. வங்கியின் சம்மதமின்றி, வங்கியின் அனுமதியின்றி பொருட்கள் வங்கியின் முகவரிக்கு விலாசம் இடப்பட கூடாது அல்லது வங்கிக்கு உரித்துடைமை மாற்றல் செய்யப்படக்கூடாது. இந்த ஆர்டிகல் 10 வடிவா சொல்லுது, பொருட்கள் இந்த முகவரி இடப்படுது, அதாவது பொருட்களை ஏற்றல், கன்சைனிங் தொடர்பாக இந்த 10 வடிவா உங்களுக்கு சொல்லுது என்னது, வங்கியின் மீது முகவரி இடப்படக்கூடாது. இப்ப பொருட்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கான வங்கிகளின் கடப்பாடு. இந்த ஆர்டிகல் நாங்க பார்ப்போம். இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது,
நான் சொன்ன மாதிரி என்னது பேங்க்ஸுக்கு இந்த குட்ஸோட டீல் பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் கடப்பாடு இல்லை. சரியா? மத்த இன்னொன்று உங்களுக்கு தெரியணும் என்னது, நாங்கள் பேங்க்ல நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் இப்போ உங்களோட பேங்க்ல வந்து கஸ்டமர் எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்றேன் என்ன, அப்ப நீங்கள் என்னது எல்லா வாடிக்கையாளருக்கும் நடைமுறை கணக்கு ஓபன் பண்ணீங்களா? இல்ல. ரைட்? எல்லாம் வேல்யூவேட் பண்ணி கஸ்டமருக்கு நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடிஞ்சாதான் அவருக்கு நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க, இல்லாட்டி அது டிக்ளைன் பண்ணுவீங்க. சரியா? அது மாதிரி எந்த ஒரு சேவையையும் நீங்கள் என்னது கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அது உங்களுடைய விருப்பம். அப்ப இந்த யூஆர்சி ஆவண சேகரிப்பு கூட நாங்கள் முதலாவது ஆர்டிகல்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அப்ளிகேஷன் ஆஃப் யூஆர்சி. அதாவது ஒரு வங்கி ஒரு ஆவண சேகரிப்பை கையாள விரும்பினால் கையாளலாம், இல்லாட்டி கையாளாது விடலாம். சரியா? ஆனா வங்கிக்கு இருக்க ஒரு கடப்பாடு இருந்து உடனடியாக போய் அந்த ரெமிட்டிங் பேங்க்கு சொல்லணும் நாங்கள் இந்த கலெக்ஷன் ஹேண்டில் பண்ண போறது இல்லை. சரியா? அது உங்களோட சாய்ஸ். அதே மாதிரி இப்ப வந்து ஆர்டிகல் 10 அமைவாக உங்களோட பேங்குக்கு பொருட்கள் முகவரியிடப்பட்டு பிஎல்ல பாத்தீங்கன்னா பீப்பிள்ஸ் பேங்குக்கு கன்சைன் பண்ணிட்டு டிபி டாக்குமெண்ட் வருது, பிஎல் கன்சைன் டு பீப்பிள்ஸ் பேங்க். சரியா? என்னது இங்க நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை கையாளலாம், உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அந்த பொருட்களை கையாளலாம், இல்லாட்டி நீங்கள் கையாளாம விடலாம். சரியா? இரண்டாவது சந்து இருக்கு உங்களுக்கு கேள்வி, பொருட்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கான வங்கிகளின் கடப்பாடுகள். வங்கிகளுக்கு எந்த விதமான கடப்பாடுகளும் இல்லை. சரியா? வங்கிகளுக்கு எந்த விதமான கடப்பாடுகளும் இல்லை. நீங்கள் விரும்பினால் கையாளலாம், இல்லாட்டி நீங்கள் உடனடியாக போய் சொல்லணும் நாங்கள் இதை கையாள விரும்பவில்லை. ஆர்டிகல் 10A மேல என்ன சொல்லுது? Nevertheless, in the event that goods are dispatched directly to the address of a bank or consigned to the order of a bank or released to a drawee against payment or acceptance or upon other terms and conditions without prior agreement on the part of the bank, such banks shall have no obligation to take delivery of the goods which remain at the risk and responsibility of the party dispatching. அப்ப எந்த தரப்பினர் அந்த பொருட்களை அனுப்பி வைத்தாரோ இன்னும் அந்த இடர் அவர்ல தான் தங்கி இருக்கு. அவர் சொந்த இடர்ல இப்ப பேங்குக்கு கன்சைன் பண்ணிருக்கு, இன்னும் அந்த இடர் வந்து அந்த பொருட்களை அனுப்பி வேறு வசந்தான் இருக்கு. பேங்குக்கு குட்ஸை கன்சைன் பண்ணுறதுக்காக பேங்க் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. பி சொல்லுது, banks have no obligation to take any action in respect of the goods to which a documentary collection relates. இந்த இரண்டாவது கேள்வியை பாத்தீங்கன்னா பொருட்கள் சம்பந்தமான நடவடிக்கை வங்கிகள் கடப்பாடு என்னது? அப்ளிகேஷன். நோ அப்ளிகேஷன். எந்த விதமான கடப்பாடும் வங்கிகளுக்கு இல்லை. ரைட்? Which a documentary collection relates, including storage and insurance of the goods, even when specific instructions are given to do so. Banks will only take such action if, when, and to the extent that they agree to do so in each case. Notwithstanding the provisions of subarticle C, this rule applies even in the absence of any specific advice to this effect by the collecting bank. So, பொருட்கள் சம்பந்தமான நடவடிக்கை என்னது? அந்த பொருட்களை விடுவிக்கவோ, அந்த பொருட்களை விடுவித்து அதை களஞ்சியப்படுத்தவோ அல்லது அந்த பொருட்களை காப்புறுதி செய்யவோ எந்த விதமான கடப்பாடுகளும் வங்கிகளுக்கு இல்லை. சரியா? முதலாவது உரிமையாளருக்கு பொருட்களை ஏற்றால் என்னது? வங்கியின் அனுமதி என்று பொருட்களை ஏற்ற முடியாது. ஆர்டிகல் 10 வடிவா சொல்லுது, வங்கியின் அனுமதி இன்றி வங்கிக்கோ அல்லது வங்கியின் முகவரிக்கோ பொருட்கள் ஏற்றப்பட. 10B சொல்லுது, பொருட்கள் சம்பந்தமான நடவடிக்கை வங்கிகள் கடப்பாடுகள், இந்த வங்கிகளுக்கு எந்த விதமான கடப்பாடுகளும் இல்லை. இந்த பொருட்களை கிளியர் பண்ண, விடுவிக்கவோ, ஸ்டோர் பண்ண, களஞ்சியப்படுத்தவோ, இன்ஷூர் பண்ண, காப்புறுதி பண்ணவோ எந்த விதமான கடப்பாடுகளும் இல்லை. மூன்றாவது, பொருட்களை பாதுகாப்பதற்காக வங்கிகள் எடுக்கும் நடவடிக்கை.
அப்ப அது திருப்பியும் வங்கிகளுக்கு அது சொந்த விருப்பம். நீங்கள் விரும்பி அந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காமல் விடலாம். ஆனால் உங்களை நிர்பந்திக்க முடியாது. இந்த ஆர்டிகல் 10 பிரகாரம் அந்த பொருட்களை அனுப்புபவர் ஏற்றுமதியாளர் தனது வங்கியினூடாக எந்த ஒரு அழுத்தத்தையும் வழங்க முடியாது. சேகரிக்கும் வங்கிக்கு அந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு. அந்த மாதிரி கூட கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுடைய சேகரிப்பு அறிவுறுத்தல் அப்படி சொல்லி இருந்தால் சில கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் ஒரு மாதிரி ஒன்று அடுத்த முறை உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டு பல போட்டிருக்கும். ப்ளீஸ் கிளியர் குட்ஸ் ஸ்டோர் அண்ட் இன்ஷூர். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தால் நீங்கள் உடனடியாக போய் சொல்லணும், we do not undertake store, clear, store and issue. சரியா? நீங்கள் அதற்கு விருப்பம் இல்லை என்று நீங்கள் போய் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். சரியா? அது ஏற்றுமதியாளருடைய இடர்பாட்டில் தான் தங்கி இருக்கும். ரைட். இப்ப திருப்பி 10C சொல்லுது, nevertheless, in the case that banks take action for the protection of the goods, whether instructed or not, they assume no liability or responsibility with regard to the fate and or condition of the goods and or for any acts or omissions on the part of any third parties entrusted with the custody and or protection of the goods. அப்ப நீங்கள் சொன்னாலுமோ சொல்லாட்டியோ வங்கிகள் விருப்பத்திற்கு அமைவாக அந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக வங்கிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பாரு, பீப்பிள்ஸ் பேங்கை கன்சைன் பண்ணி நீங்கள் பீப்பிள்ஸ் பேங்க் நீங்கள் டிசைட் பண்றீங்க, அந்த பொருட்களை கிளியர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி இன்ஷூர் பண்றீங்க. சரியா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் நீங்கள் பீப்பிள்ஸ் பேங்க் எடுக்கிற நேரம் அதனால் ஏற்படும் ஏதாவது விளைவுகளையும் யார்? ஏற்றுமதியாளர் தான் பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் என்னது? ஏற்றுமதியாளர் சார்பாக நீங்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்க. ஏதாவது அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது ஏற்படும் விளைவுகள் அதுகளுக்கும் என்னது நீங்கள் சேகரிக்கும் வங்கியாக நீங்கள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. Right? However, the collecting bank must advise without delay the bank from which the collection instruction was received of any such action. நீங்கள் ஏதாவது நடவடிக்கையை மேற்கொண்டால் உடனடியாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அனுப்பும் வங்கியினூடாக ஏற்றுமதியாளருக்கு இப்படி நீங்கள் எனது பொருட்களை விடுவித்து பாதுகாப்பாக வைத்திருப்பதாக அவர்களுக்கு கூறணும். மேலும் என்னது? அந்த பொருட்களை விடுவித்த தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு கல்வியில பார்த்தோம். என்னது? கட்டணங்கள். என்ன, நீங்கள் ஸ்டோர் பண்ண நேரம் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு, ஸ்டோரேஜ். இன்ஷூர் பண்ண நேரம் இன்சூரன்ஸ் சார்ஜஸ், கிளியர் பண்ண நேரம் கிளியரிங் சார்ஜஸ். அப்ப அந்த சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் போய் எந்த தரப்பிலிருந்து அந்த ஆவண சேகரிப்பு பெறப்பட்டதோ அந்த தரப்பிடமிருந்து நீங்கள் உங்களது கோரலை மேற்கொள்ளும். அந்த சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் ரிகவர் பண்ணலாம். சரியா? அப்ப இந்த 3 உப கேள்விகளுக்கும் இந்த ஆர்டிகல் 10ABC உங்களுக்கு பதில் சொல்லும். சரியா? பொருட்களை ஏற்றது பேங்கிட பெர்மிஷன் இல்லாம, அக்ரிமெண்ட் இல்லாம முடியும். அதாவது பொருட்கள் சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கான வங்கிகள் கடப்பாடுகள் எந்த விதமான கடப்பாடுகளும் இல்லை. ரைட்? விரும்பினால் எடுக்கலாம், இல்லாட்டி 3வது பொருட்களை வங்கிகள் எடுக்கும் நடவடிக்கை. அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அதுக்குரிய அனைத்து பொறுப்புகளுக்கும் அந்த பொருட்களை அனுப்புகிற ஏற்றுமதியாளர் தான் பொறுப்பு கூற வேண்டும். மேலும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து செலவினங்கள் கட்டணங்களையும் அதே தரப்பு சேகரிக்கும் வங்கிக்கு செலுத்த வேண்டி. ரைட். அடுத்த 4வது கேள்வி, URC 522வின் உறுப்புரை 13ஆனது ஆவணங்களின் செயல்திறன் மீதான மறுப்பு கூறல், டிஸ்க்ளைமர் ஆன் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கையாளும். இது வங்கிகளின் பொறுப்பு அல்லது கடப்பாடு சம்பந்தமாக என்ன பாதுகாப்பை வழங்குகிறது? ஆர்டிகல் 13 என்ன சொல்றது? டிஸ்க்ளைமர் ஆன் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். சரியா? அங்க பாத்தீங்கன்னா என்னது? நீங்கள் ஆவண சேகரிப்புல ஒரு டாக்குமெண்ட் வந்தா அந்த இன்வாய்ஸ்ல போட்டிருக்கும் 10 metric ton of
பாஸ்மதி இந்தியன் ரைஸ். சரியா? அப்ப அந்த ஆவணங்கள்ல சொல்லி இருக்கிற எந்த ஒரு விடயங்களுக்கும் என்னது நாங்கள் வங்கிகள் பொறுப்பு கொடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அங்க 10 மெட்ரிக் டன் என்னது 10 மெட்ரிக் டன் வந்திருக்கா, இல்லாட்டி நிறைய குறையா வந்திருக்கா, நிறைய கூடி வந்திருக்கா, சரியா? அதால கஸ்டம்ஸ்ல எதுவும் பிரச்சனை வருதா, சரியா? இல்லாட்டி மேல பாஸ்மதி ரைஸ் தான் வருதா, இல்லாட்டி வேற ரைஸ் வருதா, கடைசியில் இருக்கும் 10 மெட்ரிக் டன் இந்தியன் பாஸ்மதி ரைஸ். அப்ப அங்க இந்தியன் ஒரிஜின் வந்திருக்கா, பாகிஸ்தான் ஒரிஜின் வந்திருக்கா, ரைட்? அந்த குவாலிட்டி குவான்டிட்டி அது தொடர்பாக எந்த விதமான ஒரு இதுவும் வங்கிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆர்டிகல் 13 படி என்ன சொல்லி இருக்கு, பேங்க்ஸுக்கு லைபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லணும். பார்த்திருக்கேன் ஆர்டிகல் 13 சொல்லுது பேங்க்ஸ் அஸ்யூம் நோ லைபிலிட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வங்கிகளுக்கு எந்த விதமான பொறுப்பும் கடமைப்பாடும் இல்லை. இது தொடர்பாக the form sufficiency accuracy genuinity falsification or legal effect, அந்த பெறப்பட்ட ஆவணங்களின் உண்மைத்தன்மை சட்ட ரீதியான தன்மை எதற்கும் வங்கிகள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மையில ஜெனியூன் டாக்குமெண்டா, உண்மையான டாக்குமெண்டா, இல்லாட்டி அந்த டாக்குமெண்ட் லீகல் இஃபெக்ட், சட்ட ரீதியாக அந்த டாக்குமெண்ட் செல்லுபடி ஆகுமா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சரியா? திருப்பி ஆர்டிகல் 5 நாங்கள் பார்த்தோம் பிரசன்டேஷன், சமர்ப்பிப்பு. ஒரு ஆவண சேகரிப்பை ஒரு வங்கி பெறும் பொழுது எந்த வடிவத்தில் ஆவணங்கள் பெறப்பட்டதோ அதே வடிவத்தில் இறக்குமதியாளருக்கு சமர்ப்பிக்கப்படும். மேலும் 5C பார்த்தோம், ஆர்டிகல் 5C ஆவணங்களை பரீட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸாமின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் எல்சியில பார்ப்போம் கட்டாயம் பேங்க்ஸ் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணும், எக்ஸாமின் பண்ணும். ஆனால் கலெக்ஷன்ல வங்கிகளுக்கு எந்த விதமான பொறுப்பும் தேவையில்லை. அதாவது வார இன்வாய்ஸா அப்படியே போட்டு கொடுக்குறது, எக்ஸப்ட் நான் சொன்னேன் அந்த பேங்க் என்டோஸ்மெண்ட் கஸ்டம் பர்பஸ், பேங்க்ல நாங்கள் அந்த பேங்க் ஸ்டாம்பை மட்டும் போடுவோம். அது மாதிரி பிஎல் எப்படி பெறப்பட்டதோ அதே வடிவத்தில் வழங்கப்படும். டக்கிங் லிஸ்ட் எப்படி வந்துச்சோ அப்படியே கொடுப்போம், சர்டிஃபிகேட் ஒரிஜின் எப்படி வந்துச்சோ அப்படியே கொடுப்போம். சரியா? அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜின் யார் வழங்கினது, இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸா, இல்லாட்டி அந்த சைன் பண்ணது அவங்களோட சிக்னேட்டரி சரியா, அது உண்மையான ஜெனுவின் சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜினா, அந்த ஒரு வீடையும் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்த ஆர்டிகல் 13 சொல்லுது, அந்த ஆவணங்களின் செயல்திறன். நீங்கள் பெற்ற ஒவ்வொரு ஆவணத்திலையும் குறிப்பிடப்பட்ட விடயங்கள், அந்த ஆவணங்கள் உண்மையானது, அந்த ஆவணங்கள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த அனைத்திற்கும் வங்கிகள் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆர்டிகல் 13 தெளிவாக கூறுது, டிஸ்க்ளைம். சரியா? மேலும் என்ன சொல்லுது ஆர்டிகல், they assume any liability responsible for the description, quantity, weight, quality, condition, packing, delivery, value of external goods represented by any document, or for the good faith to accept omissions, solvency, performance, or standing of the consignors, carriers, forwarders, consignees, or insurers of the goods for any other persons whomsoever. சரியா? அப்ப அந்த பொருட்களின் விவரங்கள், அளவு, நிறை, தரம், அந்த பொருட்களின் கண்டிஷன், அது பொது செய்யப்பட்ட விதம், வழங்கப்படும் விதம், ரைட்? அந்த பொருட்களை கையாளுவதோ, அதாவது பொருட்களை கப்பல் ஏற்றி செல்லுவோம், கேரியர்ஸ், ரைட்? அவர்கள் தொடர்பாக எந்த விதமான ஒரு கடமைப்பாட்டையோ அல்லது பொறுப்பு கூறலுக்கோ வங்கிகள் ஆளாகாது. இது ஆர்டிகல் 13 வடிவாக கூறப்படும் கேள்வி. URC/2 உறுப்புரை 13 ஆவணங்களின் செயல்திறன் மீதான மறுப்பு கூறலை கையாள். இது வங்கிகளின் பொறுப்பு அல்லது கடப்பாடுதான் என்ன பாதுகாப்பை வழங்கும். சரியா? அப்ப நீங்கள் ஆர்டிகல் அப்படியே வேர்ட் டு வேர்ட் எழுத தேவையில்லை, அதுல குறிப்பிடப்பட்ட விடயங்களை நீங்கள் சாராம்சமாக எழுதணும். சரியா? இதுதான் உங்களோட எஸ்ஏ டைப் கொஸ்டின். எஸ்ஏ டைப் கொஸ்டின்ல நீங்கள் எழுது, இதுல 4 உபகேள்விகள், 4 உபகேள்விகள் கேட்டிருக்கு. சரியா? 1க்கு 5 புள்ளிகள், 4க்கும் 20 புள்ளிகள். இங்கேயும் என்னது, நீங்கள் இந்த உங்களுடைய நியூ எக்ஸாம், அதாவது உங்களுடைய புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக எக்ஸாமினர்ஸ் சொல்ற விடயம் தான் என்னது, நீங்கள் பந்தி பந்தியாக எழுத தேவையில்லை. சரியா? இந்த மாதிரி எஸ்ஏ கேள்விகளுக்கும் நீங்கள் பாயிண்ட் ஃபார்ம்ஸ் இந்த உறுப்புரையில குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான விடயங்களை
பாயிண்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதிங்கண்டா சரி. சரியா? ஆர்டிகல் 10A என்ன சொல்லுது? பொருட்கள் வங்கிகளுக்கு முகவரியிடப்படக்கூடாது வங்கிகளின் அனுமதியின்றி. அதுதான் அந்த ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட். இந்த விடயத்தை தான் நீங்க குறிப்பிடும். 10B வந்து பொருட்கள் வங்கிகள் மீது முகவரியிடப்பட்டாலும் அதனை கையாளுவதற்கு வங்கிகளுக்கு எந்த விதமான பொறுப்போ கடமைப்பாடோ இல்லை. பொருட்கள் தொடர்பான எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமைப்பாடு இல்லை. அதுதான் அந்த கீ பாயிண்ட். சரியா? அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸை போட்டு நீங்கள் பாயிண்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதிங்கண்டா சரி. இது ஒரு தனி கேள்வி. பழைய சிலபஸ்லயும் பாத்தீங்கன்னா URC 522 ஒரு தனி கேள்வி வருது. லாஸ்ட் இயர் 2019 இருந்து இப்ப ஸ்ட்ரக்சரை மாத்தி இருக்கு. சரியா? சில இடம் தனி கேள்வி வரலாம், இல்லாட்டி இதே ஸ்ட்ரக்சர்ல வரலாம். அது எக்ஸாமினரை பொறுத்தது. நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்கு படிக்கிற நேரம் எந்த விதத்துல கேள்வி வந்தாலும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ற விதமாக நீங்கள் எனது பாட விதானத்தை கற்க வேண்டும். ரைட்? 26 உப உறுப்புகளை பொறுத்த வரையில வடிவாக வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆர்டிகல். நாங்கள் பிறகு யூசிபி பார்ப்போம். யூசிபி கொஞ்சம் டெக்னிக்கல். ரைட்? கூட நீங்கள் எல்சியோட நீங்கள் நாளாந்தம் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு அந்த அறிவு கொஞ்சம் இருக்கும். எல்சியில வர விடயங்கள் நாங்கள் கற்க நேரம் கொஞ்சம் டெக்னிக்கல். ஆனால் யூஆர்சியை பொறுத்த வரையில நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் DPDA டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணாட்டியும் இதை வாசித்து விளங்கக்கூடிய தன்மை இலகுவானது. 1995 ஆண்டுக்கு பிறகு திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. காரணம், இந்த URCயோட வர பிணக்குகள் பொதுவாக குறைவு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். 26 ஆர்டிகளையும் நீங்கள் உரிய முறையில அப்ளை பண்ற. அதே நேரம் இன்னொரு விடயம் உங்களுக்கு தெரியும், இந்த கலெக்ஷன் பொதுவாக ஏற்றுமதியாளரின் வங்கியின் மூலம் இறக்குமதி வங்கிக்கு அனுப்பப்படும். சில நேரம் ஏற்றுமதியாளர் நேரடியாக இறக்குமதியாளரின் வங்கிக்கும் அனுப்பலாம். அந்த ஒரு ஆவண சேகரிப்பை கையாள்வதா இல்லையாது என்பதை உங்களுடைய வங்கி தீர்மானிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு ஏற்றுமதியாளர் நேரடியாக ஒரு ஆவண சேகரிப்பை பெற்று கையாளும் பொழுது என்னது அங்கு இடர்பாடு கூட. காரணம், உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு தெரியாது. சரியா? இப்போ ஒரு டைரக்ட் டாக்குமெண்ட், ஒரு எக்ஸ்போர்ட்டர் நேரடியாக கூட பீப்பிள்ஸ் பேங்க்கு டாக்குமெண்ட் அனுப்பினால் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு தெரியாது, எக்ஸ்போர்ட்டரை பற்றிய விவரங்கள் தெரியாது. ஏதாவது ஒரு தொடர்பாடு நான் பார்த்தோம் இந்த URC 522 ஆர்டிகல்ஸ்ல உடனடியாக போய் தெரிவிக்கணும். எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் சந்தேகம் இருந்தால் உடனடியாக ரெமிட்டிங் பேங்குக்கு போய் அறிவிக்கணும். இப்போ நாங்கள் பொதுவாக ஸ்விஃப்ட் மூலம் தொடர்படுவோம். உடனடியாக ஸ்விஃப்ட் ஒன்று அனுப்பி எங்கிட்ட டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். ஆனால் எக்ஸ்போர்ட்டர் இருந்து டைரக்டா வந்தால் எங்களுக்கு அவருடன் தொடர்பு கொள்ள முடியாது. அதே நேரம் சில நேரம் சில டாக்குமெண்ட்ஸ் வரலாம், URC 522 உட்பட்டதாக இந்த ஆவண சேகரிப்பு கையாளப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப URC 522 குறிப்பிடப்படாமல் ஒரு ஆவண சேகரிப்பு வந்தால் என்னது அதுல வர ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு சில நேரம் கிடைக்காது. அந்த மாதிரி ஆவண சேகரிப்பை பெற நீங்கள் கவனமா இருக்கும். பொதுவாக நீங்கள் ரெமிட்டிங் பேங்க் ஒரு அனுப்பும் வங்கியினூடாக ஆவணங்கள் URC 522 விதிகளுக்கு உட்பட்டதாக பெறப்படும் பொழுது நீங்கள் உங்களை அந்த ஏதாவது இடர்பாடுகளில் இருந்து உங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். சரியா? ரெமிட்டிங் பேங்க்ல இருந்து ஒரு கலெக்ஷன் பெறப்பட்டாலும் அதை கட்டாயமாக கையாள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் விரும்பினால் கையாளலாம், இல்லாட்டி நீங்கள் அதை கையாளாமல் விடலாம். அதான் ஆர்டிகல் 1 தெளிவாக கூறுகின்றது. ஆர்டிகல் 10 பொருட்கள் வங்கியின் மீது முகவரியிடப்பட்டிருந்தால் கையாளலாம் அல்லது கையாளாமல் விடலாம். எல்லாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இதுதான் நான் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி போட்டேன். இந்த கேள்விகளுக்கு பதில் அளித்ததன் மூலம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த URC ஆர்டிகல்ஸ் படிவா விளங்கி இருக்கும். அதாவது சில நேரம் வெறும் ஆர்டிகல்ஸை மட்டும் படிச்சுட்டு போனால் உங்களுக்கு விளங்காது. அதுக்காக தான் நான் இந்த ஆர்டிகல்ஸ் முடிஞ்ச உடனே
இந்த கேள்விகளை எடுத்து டிஸ்கஸ் பண்ணும். அந்த கேள்விகளோட டிஸ்கஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் எப்படி பிரயோகிக்கின்ற அந்த அறிவு வரும். சரியா? எம்சிக்யூக்கு எப்படி அந்த ஆர்டிக்கலை பிரயோகிக்கிறது, ஒரு ஷார்ட் டைப் கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஆர்டிக்கலை பிரயோகிக்கிறது, அல்லது ஒரு எஸ்ஏ கேள்வி வர நேரம் அந்த ஆர்டிக்கலை எப்படி பிரயோகிக்கிறது. சரியா? அப்ப இந்த 26 உறுப்புரைகளையும் படிவாக 2-3 முறை நீங்களே வாசிங்கண்டா படிவா விளங்கும். நாங்கள் செய்த கேள்வி ஏதாவது டவுட்ஸ் மைவிலி? கடைசி கேள்வி ஓகே? எஸ்ஏ கேள்வி மற்ற 2 பேரையும் காணல. உங்களுக்கு தெரியுமா மற்ற 2 போன கிளாஸ்ல இருந்தவங்க? இல்ல, எனக்கு தெரியாது. நான் கேள்விப்படல. பீப்பிள்ஸ் பேங்க் நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள்? போன முறை விளங்கல. டிபிடிஏ டிஃபரன்ஸ் கேட்டிருந்ததானே, அதுக்கு வந்து டிபிக்கு வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தேவையில்லை, டிஏக்கு தேவைன்றத டிஃபரன்ஸா கொடுக்கலாம். பிரச்சனை. நீங்கள் டிபி கரெக்ட், டிபி டாக்குமெண்ட் நீங்கள் கையாள நேரம் என்னது அங்கு மேல மாற்றுண்டியலுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. பொதுவாக ஒரு டிபி டாக்குமெண்ட்ல இப்ப பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வந்தால் நாங்கள் பொதுவாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கஸ்டமருக்கு கொடுக்கறது. சரியா? ஒரு டிபியில பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று சைட்ல டிராப் பண்ணி வரலாம், வராமலும் விடலாம். சரி, அங்க கட்டாயம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க சொல்லலாம் டிபியில எனது மாற்றுண்டியல் கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டிஏல என்னது ஒரு மாற்றுண்டியல் தேவை, அதை ஏற்றுக்கொள்வது. சரியா? அந்த மாற்றுண்டியல் இல்லாத சந்தர்ப்பத்துல தான் நாங்கள் என்னது நாங்கள் ஆவண உருவாக்கும். ஆர்டிகல் 8ல பார்த்தோம், சில நேரம் டிஏ டாக்குமெண்ட் வரும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. சரியா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா நேரம் நாங்கள் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை உருவாக்கும். சரியா? டிபியில கட்டாயம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுண்டியல தேவைப்பாடு இல்லை. ஆனால் டிஏல கட்டாயம் மாற்றுண்டியல தேவைப்பாடு வேணும். காரணம் என்னது ஏற்றுக்கொள்ளலை மேற்கொள்வது. ஆனால் அதே சமயம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள சில நேரம் ஆவண உருவாக்கம் பாத்தீங்கன்னா மாற்றுண்டியல் ஆர்டிகல் 8ல என்ன சொல்றது, ஆவண உருவாக்கம் ஒன்று மாற்றுண்டியலா இருக்கலாம், இல்லாட்டி ப்ராமிசரி நோட் வாக்குறுதி சீட்டா இருக்கலாம், இல்லாட்டி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், ரைட், அல்லது வேறு ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ள மேற்பதற்கான ஒரு ஆவணம். சரியா? அப்ப அந்த ஏதாவது ஒரு ஆவணத்தை பெற நேரம் நீங்கள் என்னது அந்த டாக்குமெண்ட் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்றதை அந்த கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம். இல்லாட்டி நீங்க உங்களோட சொந்த அடிப்படையில உங்களோட பேங்க்ல இருக்க ஃபார்மேட்டோ இல்லாட்டி உங்களோட கஸ்டமர் கொண்டு தர அந்த ஃபார்மேட்டையோ நீங்கள் பயன்படுத்தி ஏற்றுக்கொள்ளலை மேற்கொள்ளலாம். சரியா? அங்கேயும் சில அதாவது கொஞ்சம் விதிவிலக்குகள் இருக்கு. நாங்க ஸ்ட்ரைக்கிங் டிஃபரன்ஸ் வந்து மைவிலி டிபிக்கும் டிஏக்கும் என்னது, பேமெண்ட்டை செஞ்சாதான் நீங்கள் டிபியில் ஆவணங்களை விடுவிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலை மேற்கொண்டாதான் நீங்கள் டிஏல ஆவணங்களை மேற்கொள்ளும். அங்க ஏற்றுக்கொள்ளலை மேற்கொள்றதுக்கும் என்னது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஏற்றுக்கொள்ளப்படலாம், அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒத்த ஒரு ப்ராமிசரி நோட் ஏற்றுக்கொள்ளப்படலாம், அல்லது ஒரு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வழங்கப்படலாம். சில நேரம் உங்களுக்கு பேங்க்ஸ்ல வரும் டிஏ டாக்குமெண்ட் வரும், ஆனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அப்ப அங்க போட்டிருப்பாங்க டெலிவர் டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் அக்செப்டன்ஸ் பை obtaining a letter of undertaking. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா அந்த கவரிங் லெட்டர்ல அதாவது கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க ப்ளீஸ் ரிலீஸ் த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப்டர் obtaining a letter of undertaking. அப்ப அந்த சந்தர்ப்பங்கள் நாங்கள் என்ன செய்யறது, இம்போர்ட்டருக்கு சொல்லுவோம் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வந்து தர சொல்லி. அவர் என்ன செய்வார், அவருடைய லெட்டர் ஹெட்ல எழுதுவார், ரைட் டு த மேனேஜர் பீப்பிள்ஸ் பேங்க், ப்ளீஸ் ரிலீஸ் த above DA document, right, we will undertake to pay this bill after 30 days. அவருக்கு 30 நாள் ஏற்றுமதியாளர் கிரெடிட் பீரியட் வழங்கியிருக்கார், DA 30 days. 30 நாளை பிறகு பேமெண்ட் செய்யணும். அப்ப அவருடைய லெட்டர்ல சொல்லுவார் after 30 days we will make this payment. அப்ப அந்த லெட்டர் எடுத்து போட்டு நாங்கள் ஆவணங்களை பிடிப்போம். அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ள. அவர் ஒரு லெட்டர் ஒன்று தாரார், நான் இதை 30 நாள்ல பே பண்ணுவேன் ஒரு ஏற்றுக்கொள். சரியா? அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஏற்றுக்கொள்ளலுக்கு கூட 100%
99% பாத்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வரும் ஏற்றுக்கொள்றது. சில சந்தர்ப்பங்கள்ல தான் அந்த மாதிரி மாற்றுண்டியல் இல்லாமல் ஒரு டிஏ டாக்குமெண்ட் வரும். அப்ப நாங்கள் ஒன்று எங்களோட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி கஸ்டமரோட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சில கஸ்டமர்ஸ்ட அவங்களே ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க, டைப் பண்ணி கொண்டு வருவாங்க, ரைட் நாங்கள் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ஏற்றுக்கொள்றோம். சரி, அப்ப அந்த மாதிரி கேள்விகளும் வந்திருக்கு. ஆவண உருவாக்கத்துல பழைய பேப்பர்ல பார்த்திருப்பீங்கன்னா கேள்வி வந்திருக்கு. இந்த ஆர்டிகல் 8 ஒரு முக்கியமான ஆர்டிகல். அதாவது உங்களுக்கு ஒரு ஆவண சேகரிப்பு வழங்க பெறப்பட்டது, சரியா? ஆனால் நீங்கள் ஒரு உத்தரவாத கடிதம் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்கை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆவணத்தை விடுவித்துள்ளது, சரி? அந்த டாக்குமெண்ட் DA 30 days சொல்லுவோம். ஆனால் 30 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாடிக்கையாளர் கொடுப்பனவை மேற்கொள்ளவில்லை, சரியா? அப்ப நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர் 30 நாளைக்கு பிறகு கொடுப்பனவை மேற்கொள்ளாவிட்டால் வங்கி கொடுப்பனவை மேற்கொள்ள வேணுமா? டிஏல ஆஃப்டர் 30 days உங்களுடைய கஸ்டமர் பே பண்ணாட்டி டிஏ டாக்குமெண்ட்ஸ் பேங்க் பே பண்ணணுமா அந்த டாக்குமெண்ட்டுக்கு? இல்ல. அதான் உங்களுக்கு தெரியும், பேங்க்கு எந்த விதமான கடப்பாடும் இல்லை, கொடுப்பனவு தொடர்பாங்க. அப்ப 30 daysல உங்களோட கஸ்டமர் பே பண்ண இல்லை, அப்ப உங்களோட கலெக்டிங் பேங்க்கு ஒரு கடப்பாடு இருக்கு. அதான் இந்த பொதுவா எந்த ஒரு உறுப்புலையும் பாத்தீங்கன்னா உடனடியாக போய் நீங்க ரெமிட்டிங் பேங்க்கு சொல்லணும். அவர் ஏற்றுக்கொள்ளாட்டி உடனடியாக போய் சொல்லணும். ஆர்டிகல் 26 எல்லாம் சொல்லுது, ஏற்றுக்கொள்ளாட்டி உடனடியாக போய் சொல்லணும். இன்னும் டாக்குமெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவர் ஏற்றுக்கொண்டு உரிய முதிர்வு திகதியில் பெற்றுக்கொள்ளப்படாட்டி திருப்பி போய் சொல்லணும், அவர் டியூ டேட்ல பே பண்ண இல்லை. சரி, அப்ப அந்த மாதிரி நீங்கள் இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எடுத்துக்கொண்டு விடுவிச்ச ஒரு டிஏ டாக்குமெண்ட்ல அவர் 30 daysல பே பண்ண, பே பண்ணாரு நீங்க போய் டியூ டேட்ல சொல்லுவீங்க ரெமிட்டிங் பேங்க்குக்கு இன்னும் இந்த கொடுப்பனவு பெறப்படவில்லை. அதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன். அப்ப நீங்க போய் ரெமிட்டிங் பேங்க் சொல்றீங்க இன்னும் பேமெண்ட் செய்ய, ரைட்? அப்ப பிரின்சிபல் ஏற்றுமதியாளர் சொல்வார், ரைட், இப்ப எங்களுக்கு அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அனுப்ப வைக்க சொல்லி, அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எங்க கஸ்டமர் இருக்கார் 30 நாள்ல பே பண்ண வேண்டும், நாங்களும் அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அனுப்பி வைப்போம். அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் பார்த்து போட்டு இப்ப ஏற்றுமதியாளர் அவருடைய பேங்க் சொல்லுவார். அப்ப ரெமிட்டிங் பேங்க் வந்து சொல்லும் எங்களுக்கு இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், அதாவது இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் தவறாது, ரைட்? ஆகவே இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். இது சேகரிக்கும் வங்கி பொறுப்பு கூற வேண்டும் உங்களுக்கு வருது. இந்த மாதிரி கேள்விகள் வரும், சரியா? உங்களுக்கு ஆர்டிகல் 8 சொல்லுது உங்களுக்கு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்கோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ ஒன்றுமே வராமல், சரியா, அதை நீங்கள் சொந்தமாக உருவாக்கி ஆவணங்களை விடுவிக்கும் சொல்லி, ரைட், அது தொடர்பாக எந்த விதமான லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அவங்க சொல்லியிருக்கணும், மேல கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்படித்தான் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் இருக்கணும், இந்த வேர்டிங்ஸ் தான் இருக்கணும். இந்த ஃபார்ம் அண்ட் வேர்டிங், நீங்க அந்த ஆர்டிகலை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அண்ட் வேர்டிங், எந்த வடிவத்தில் எந்த சொல்லாட்சி அவ்வாறு அந்த வசனங்கள் இடப்பட வேண்டும். அப்படி ஒன்றும் சொல்லாமல் அவங்க சொல்லுவாங்க சும்மா ப்ளீஸ் ரிலீஸ் த டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். அதே ஒரு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எடுத்துக்கொண்டு ஆவணங்களை விடுவிக்க மட்டும் தான் சொல்றாங்க. நாங்களும் அந்த மாதிரி விடுவிச்சிட்டோம். பிறகு அவர் பே பண்ணாமல் நாங்கள் அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அனுப்பின பிறகுதான் அவங்க சொல்லுவாங்க இல்லை இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் பிழை, இதுல அவர் சொன்ன விதம் பிழை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே சேகரிக்கும் வங்கி இதுக்கு பொறுப்பு கூறோம். அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து, ரைட், கேள்வி கேட்கிறாங்க, ரைட், நீர் உமது வங்கியின் இறக்குமதி துறைக்கு பொறுப்பாக இருக்கும் முகாமையாளராக அனுப்பும் வங்கியின் கோரலை ஏற்றுக்கொள்வீரா இல்லையா? அதற்கு தகுந்த காரணத்துடன் விளக்கம் கூறு. என்ன உங்களோட ஆன்சர்? இப்ப சொல்றாங்க லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் பிழை, அந்த கிளைமை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? நீங்கள் இப்ப கலெக்டிங் பேங்க், பீப்பிள்ஸ் பேங்க் கலெக்டிங் பேங்க், உங்களுக்கு ரெமிட்டிங் பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது, நீங்க என்ன சொல்லுவீங்க? பொறுப்பா இல்லையா? பொறுப்பில்லை. எஸ், ஏண்டா அவங்க முதலே சொல்லணும் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் வேர்டிங் இருக்கும். அப்படி ஒன்றும் சொல்லாமல் சும்மா ரிலீஸ் த டாக்குமெண்ட்ஸ் அகைன் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். இப்போ நாங்களுமே என்னது ஒரு கஸ்டமர் வந்து லெட்டர் எடுத்து போட்டு நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் விடுவிப்போம். அவர் பே பண்ணாத பிறகு வந்து ரெமிட்டிங் பேங்க் வந்து சொல்லலாது
இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் பிழை, இல்லாட்டி இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிழை, இல்லாட்டி இந்த ப்ரொமிசரி நோட் பிழை என்று சொல்லலாம். முதலே அவங்க அதை வடிவாக சொல்லணும். கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வடிவா சொல்லி இருந்தால் ஏற்கனவே லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் இப்படித்தான் இருக்கணும், அதே விதத்துல நாங்கள் அந்த லெட்டரை எடுக்கணும். உங்களோட கஷ்டம் அப்படி சொல்லி நாங்கள் எடுக்காட்டி நாங்கள் பொறுப்பு. அப்படி எதுவும் சொல்லாமல் நாங்கள் அந்த ஆவணத்தை உருவாக்குவதால் அதனால் ஏற்படும் எந்த ஒரு விளைவுகளுக்கும் சேகரிக்கும் வங்கி பொறுப்பு கூற தேவையில்லை. 26 ஆர்டிக்களையும் வடிவா வாசிச்சிங்களா? இந்த மாதிரி சார். வேற ஏதாவது டவுட்ஸ்? இல்ல. இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போட்டீங்க எக்ஸாம்? என்ன வேணும்னா இப்போ நிறைய படிக்கிறதுக்கு கலெக்ஷன் இந்த கிளாஸோட நான் முடிச்சிருவேன். ரைட், ஏதாவது பிறகு நாங்கள் கடைசியில் ஏதாவது கேள்விகள் அதிகமாக செய்ய வேண்டாம். நான் தான் இந்த லாஸ்ட் விவசாயம் இந்த சப்ஜெக்டோட முடித்தேன். ரைட், இப்போ நாங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்ஸும் தொடங்கணும். அது ஒரு 20 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்லையும் உங்களுடைய 5வது கேள்வி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கால்குலேஷன். சரியா, இது கூட நான் போர்டை தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். இந்த கால்குலேஷன்ஸ் நாங்கள் பேசிக் கன்செப்ட்ஸை பார்த்துக்கொண்டு அப்போ முடிஞ்ச அடுத்த கிழமையில நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பேசிக் கன்செப்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபிக்ஸ்ட், ஃபார்வர்ட், ஸ்பாட், அந்த டெர்மினாலஜி அதெல்லாம் பார்த்து போட்டு கால்குலேஷன் நாங்கள் அந்த கேள்விகள் பாஸ் பேப்பர்ஸ் கேள்விகளே ஒரு 3-4 கேள்வி செஞ்சால் உங்களுக்கு வடிவா விளங்கும் எப்படி அந்த கணக்கெல்லாம் செய்யணும். சரியா, சொல்லிட்டா செஞ்சீங்கன்னா 20 மார்க்ஸ் ஈஸியா கணக்கில் ஸ்கோர் பண்ணணும். சரியா, இன்டர்நேஷனல் ட்ரேட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், வாஸ்ட் ஏரியா. உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட டைம்ல நாங்கள் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். அதுக்காக நிறைய கேசஸ் இருக்கு. அப்போ இந்த கேசஸ் எல்லாம் நாங்கள் ரியல் கேசஸ் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் காணாது. கூட நாங்கள் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதால கன்செப்டை படிச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகளையும் செய்வோம். நாங்கள் இப்போ யூஆர்சி முடிச்சிட்டோம், அடுத்த எக்ஸ்சேஞ்ச் கணக்கும் செய்வோம். பிறகு நாங்கள் இன்கோ டேர்ம்ஸையும் படிச்சு போட்டு நாங்கள் பிறகு யூசிபி 600க்கு போவோம். இன்கோ டேர்ம்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறது லேசு. இன்கோ டேர்ம்ஸ்லையும் கேள்விகள் வர்றது. பிறகு நாங்கள் கடைசியா யூசிபி அதுக்கு படிப்போம். இடையில நாங்கள் சில இன்டர்நேஷனல் ட்ரேடோட தொடர்புடைய சில ஜென்ரல் கன்செப்ட்ஸும் நாங்கள் இடையிடையே படிப்போம். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் அடுத்த கிளாஸ், இந்த போன கிளாஸ்ல நான் அந்த ரெக்கார்ட் பண்ணது கேட்டிங்களா? அது ஓகே விளங்கிச்சா வடிவா இந்த ரெக்கார்டிங்? அந்த முழு ஆர்டிகல்ஸும் ஓகே. டெக்னிக்கல் கொஞ்சம் இடையில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தது. ஓகே, ரைட். ஏதாவது இந்த நம்பருக்கு தான் ஏதாவது உங்களோட டவுட்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ரைட், நம்பர் இருக்குதானே? டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எப்போ டெக்ஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ரிவைஸ் பண்ணி கொண்டு வாங்க. வில் மீட் அப் நெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ.